قبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இந்த பொதுக்கூட்டத்தில் திருக்குர்ஆனும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. திருமறை குர்ஆன் இறைவனிடத்தில் இருந்து வந்த இறுதி வேதம் என்று முஸ்லிம்கள் ஆகிய நாம் நம்புகின்றோம். இந்த திருமறை என்பது இறைவனுடைய வார்த்தைகள் தான். இதை முகமது என்ற மனிதர் சொல்லவில்லை. இறைவனிடத்தில் இருந்து இறை செய்தியாக வஹி செய்தியை பெற்று மக்களிடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமறை குர்ஆனை ஓதி காட்டினார்கள் என்று சொல்லி முஸ்லிம்களாகிய நாம் நம்புகின்றோம். முஸ்லிம்கள் இந்த அடிப்படையில் நம்பிவிட்டு போகின்றோம். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத இன்ன பிற சகோதரர்களும் இஸ்லாத்தை ஆய்வு செய்து பின்பற்றாமல் இருக்கக்கூடியவர்களும் திருமறை குர்ஆன் என்பது இறைவனிடத்திலிருந்து வந்த வஹி செய்திதான், இறை செய்திதான் என்பதை எப்படி விளங்கிக் கொள்வார்கள்? அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் அவர்கள் இது இறைவனிடத்திலிருந்து வந்ததுதானா என்று ஆய்வு செய்வார்களேயானால் இறைவனுடைய செய்திதான் இது என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்பதை விளக்குவதற்காகவும் தான் இந்த தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு இறை தூதருக்கும் இறைவன் ஒவ்வொரு அற்புதங்களை வழங்கி இருக்கின்றார். முகமதாகிய எனக்கு இறைவன் வழங்கியுள்ள அற்புதம் என்னவென்றால் இந்த இறை செய்திதான், இந்த திருமறை குர்ஆன் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி என்ற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமாக சொல்லி காட்டியது எதுவென்றால் இந்த திருமறை குர்ஆன் தான். திருமறை குர்ஆனை ஆய்வு செய்வோமேயானால் அது மகத்தான அற்புதமாக நம்முடைய கண்ணுக்கு முன்னால் காட்சி அளிக்கக்கூடியதை இன்றும் நாம் பார்த்து வருகின்றோம். ஒருவர் இதை நேரிய கண்ணோட்டத்தோடு நடுநிலையான பார்வையோடு காய்த்தல் முகத்தல் இன்றி ஆய்வு செய்வாரேயானால் இது முகமது என்ற மனிதர் சொல்லவில்லை, இறைவனிடத்தில் இருந்துதான் இந்த செய்தி அருளப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அவர் விளங்கிக் கொள்வார். அதற்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமறை குர்ஆன் என்பது மிகப்பெரிய அற்புதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இது விஞ்ஞான நூல் என்று யாரும் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. இது அறிவியலை பேசக்கூடிய ஒரு விஞ்ஞான நூல் என்றோ அல்லது அறிவியல் ஆராய்ச்சி நூல் என்றோ விளங்கிக் கொள்ளக்கூடாது. இதுல விஞ்ஞான கருத்துக்கள் ஒரு மனிதன் பேசினால் எப்படி பேசுவானோ அப்படி பேசப்படாமல் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய உலக இரட்சகனாகிய வல்லமை பொருந்திய இறைவன் அருளினால் எப்படி இருக்குமோ அப்படி அதனுடைய வசனங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இது திருமறை குர்ஆன், இது இறைவனுடைய வேதம் என்று சொல்லி நாம் நம்புகின்றோம். அதுல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளாக நாம் எடுத்துக்கொள்வோம். இது இறைவன் திருமறை குர்ஆன் என்பது எந்த அளவிற்கு விஞ்ஞான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு வேதமாக இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொன்றாக இப்ப பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு 2-3 வாரத்திற்கு முன்னால் பார்த்திருப்பீர்கள், மங்கள்யான் என்ற ஒரு விண்கலத்தை இந்திய விஞ்ஞானிகள் ஏவியது செவ்வாய் கிரகத்தில் போய் செவ்வாய் கிரகத்தினுடைய அந்த சுற்றுவட்ட பாதையிலே நிலைநிறுத்தப்பட்டது அப்படின்றத நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையும் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையையும் நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு விண்வெளி பயணம் என்பது இந்த பூமியினுடைய விளிம்புகளை கடந்து செல்லலாம்.
அப்படி கடந்து செல்வதற்கு உங்களுக்கு ஆற்றல் தேவை என்பது குறித்து இப்ப நம்ம பேசலாம். இப்ப ராக்கெட்டை விடுகின்றார்கள், அந்த ராக்கெட்ல விண்கலத்தை ஏற்றி கொண்டு போகின்றது. அந்த ராக்கெட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த விண்கலத்தை நிலைநிறுத்துகின்றது. அந்த விண்கலம் அந்த சுற்றுவட்ட பாதையில இருந்து கொண்டு புகைப்படங்களை எடுத்து அனுப்பி கொண்டிருக்கின்றது. இப்ப கம்ப்யூட்டர் காலத்துல இப்ப நம்ம சொல்றோம், 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக குதிரையிலையும் கோவேரி கழுதையிலையும் ஒட்டகத்திலையும் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் விண்கலத்தை பற்றி பேச முடியுமா? ராக்கெட் பயணத்தை பற்றி பேச முடியுமா? இந்த பூமியை விட்டு வெளியே நீங்கள் செல்லலாம் என்பதை பற்றி, விண்வெளி பயணத்தை பற்றி பேசுவதற்குண்டான சாத்தியக்கூறு இருந்ததா? கிடையாது. அந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருமறை குர்ஆன் பேசுகின்றது, யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இன் இஸ்ததாத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாதி வல்லாஹ் ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். ஓ மனித ஜின் கூட்டத்தினரே, இந்த பூமி மற்றும் வானங்களினுடைய விளிம்புகளை கடந்து நீங்கள் செல்வதாக இருந்தால் தாராளமாக செல்லுங்கள். அப்படி நீங்கள் செல்வதாக இருந்தால் லா தன்ஃபுது இல்லா பிசுல்தான், மகத்தான ஆற்றல் மூலமே தவிர நீங்கள் அந்த வானத்தினுடைய விளிம்புகளை, பூமியினுடைய விளிம்புகளை கடந்து செல்ல முடியாது என்று சொல்லி திருமறை குர்ஆன் பேசுகின்றது. என்றால் எப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு அறிவியல் உண்மை! இதை முகம்மது என்ற ஒரு ஒட்டகத்தில் போய் கொண்டிருந்த ஒரு மனிதர் இதை எப்படி சொல்ல முடியும்? யோசனை செய்து பார்க்க வேண்டுமா இல்லையா? சிந்தித்து பார்த்தால் இதனுடைய உண்மையும் மகத்துவத்தையும் நாம் உணர்கின்றோம். அதாவது பூமி என்பது தட்டை என்று விளங்கி வைத்திருந்தார்கள். பூமி இதோட போற தூரத்தோட பூமி முடிஞ்சிருச்சு என்று நினைத்து கொண்டிருந்த நேரம் அது. அதோடு மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் மக்கள் பரவி இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் தெரியாது. அவங்க வாணிபத்துக்கு போகக்கூடிய இடம் வரைக்கும் தான் ஆட்கள் இருக்காங்க என்று விளங்கி வைத்திருந்தார்கள். அதுக்கப்புறம் தான் அவர் அந்த ஊரை கண்டுபிடிச்சாரு, இவர் இந்த ஊரை கண்டுபிடிச்சாரு, வாஸ்கோடாமா இந்தியாவை கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் அதை கண்டுபிடிச்சாரு என்று பார்க்கின்றோமா இல்லையா? புதுசா இருக்கக்கூடிய ஊரை இவங்க கண்டுபிடிச்சாங்களாம். இப்படி நாம வரலாறுகளை படிக்கின்றோம் என்றால், அப்படிப்பட்ட காலகட்டத்தில் விண்வெளி பயணத்தை பற்றி ஒரு மனிதர் பேசுகின்றார். அந்த விண்வெளி பயணம் என்பது சாத்தியம்தான். மனித கூட்டமே, நீங்க இந்த வானம் மற்றும் பூமியினுடைய விளிம்புகளை கடந்து செல்ல சக்தி பெற்றிருந்தால் கடந்து செல்லுங்கள். அப்படி நீங்கள் கடந்து செல்வதாக இருந்தால் மகத்தான ஆற்றல் மூலமாகத்தான் நீங்கள் கடந்து செல்ல முடியுமே ஒழிய, அது இல்லாவிட்டால் உங்களால் கடந்து செல்ல முடியாது. கடந்து செல்ல முடியும் என்பதையும் சொல்லி, அப்படி கடந்து செல்வதாக இருந்தால் மகத்தான ஆற்றல் தேவை என்பதையும் திருமறை குர்ஆன் சொல்கின்றது. என்றால் எப்படிப்பட்ட ஒரு முன்னறிவிப்பாக இது இருக்கின்றது! எப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு அற்புதமாக திருமறை குர்ஆன் இந்த செய்தியை சொல்கின்றது என்பதை பார்த்து விஞ்ஞானிகள் எல்லாம் ஆச்சரியப்படுகின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, விண்வெளி பயணத்தை பற்றி பேசியாச்சு. விண்வெளி பயணத்தை பற்றி பேசிய திருமறை குர்ஆன் சொல்கின்றது, அப்படி வானத்துல விண்வெளி பயணம் மேற்கொள்வோமேயானால், வானத்தில் ஒருவன் ஏறி செல்வானேயானால் அவனுடைய நிலை என்னவாகும் என்பதை பற்றியும் திருமறை குர்ஆன் பேசுகின்றது. இதை நபிகள் நாயகம் முகம்மது என்ற ஒரு மனிதர் எப்படி சொல்ல முடியும்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்திலையும் கோவேரி கழுதையிலையும் குதிரையிலையும் போய் கொண்டிருந்தவர்கள் விண்வெளி பயணத்தை பற்றி பேசுகின்றார்கள். அப்படி விண்வெளி பயணம் செல்லும் பொழுது மனிதனுக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகின்றது. 6வது அத்தியாயத்தினுடைய 125வது வசனத்தில் எடுத்து பார்க்கின்றோம். இறைவன் சொல்லி காட்டுகின்றான், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய உள்ளத்தை நாம் விசாலப்படுத்துகின்றோம். யார் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையை யார் கையாண்டு இந்த இஸ்லாத்தை மறுக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்தை வைகன் ஹரஜன் கன்னமா யஸது ஃபிஸ்ஸமா, வானத்தில் ஏறி செல்பவனுடைய இதயம் சுருங்குமே, இதயம் நெருக்கடிக்குள்ளாக்குமே, அப்படி இஸ்லாத்தை ஏற்காதவனுடைய உள்ளத்தை நெருக்கடிக்குள்ள இறுக்கமாக நாம் ஆக்கி விடுகின்றோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். என்றால் விண்வெளி பயணம் போக முடியும் என்பதையும் சொல்லி, அப்படி விண்வெளி பயணத்துல எவனாவது வானத்தில் நீ ஏறி போனேன்னா உன்னுடைய இதயம் வைகன் ஹரஜன்,
உன்னுடைய இதயம் சுருங்கிவிடும் என்று சொல்லி, அப்படி எப்படி சுருங்குமா? வானத்தில் ஏறி செல்பவனுடைய இதயம் சுருங்குவதை போல நேரடியாகவே வருகின்றது. கண்ணமா எசாது பிசமா, வானத்தில் ஏறி செல்பவனுடைய இதயம் எப்படி சுருங்குமோ அதுபோன்று இஸ்லாத்தை ஏற்காதவனுடைய இதயத்தை நாம் சுருக்கி விடுகின்றோம், நெருக்கடிக்குள்ளாக ஆக்குகின்றோம் என்று அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் கண்கூட இப்போ ஆச்சரியப்படுகின்றார்கள். என்னடா இது, விண்வெளி பயணத்தில் போகும் பொழுது செயற்கைக்கோளில் போகிறாங்களே, செயற்கைக்கோளில் போகக்கூடியவர்கள் இங்கிருந்து ராக்கெட்டில் ஏறி போகிறாங்க, ராக்கெட்டில் ஆட்களை அனுப்பி விடுகின்றார்கள் என்றால், விண்வெளி பயணம் செல்வதாக இருந்தால் அவங்க ராக்கெட்டில் ஏற்றி அனுப்புகிறாங்க. ராக்கெட்டில் ஏற்றி அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அதுக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாத்தையும் கட்டி தான் அனுப்புவாங்க. கொண்டு வந்து இறக்கணுனையுமே அந்த செயற்கைக்கோள் தரையில் இறங்கணுனையுமே வெளியே வரக்கூடிய மனிதர்களை கொண்டு போய் ஐசியூ வார்டில் அட்மிட் பண்ணி விடுவார்கள். அவர்களுடைய இதயம் வேற ஒரு நெருக்கடியான நிலையை அடைந்து அந்த இதயம் நார்மலான நிலைக்கு வருவதற்கு பல மணி நேரங்கள் ஆகும் என்ற அடிப்படையில் கொண்டு போய் வைக்கின்றார்கள் என்றால், இது எப்படி முகமது என்ற ஒரு மனிதருக்கு தெரியும்? இதை ஒருவர் சொல்வதாக இருந்தால் அவர் ஒரு மகத்தான ஆற்றல் மூலமாகத்தான் அதை சொல்லியிருக்க முடியும். அவர் என்ன சொன்னார்? இதை நான் சொல்லவில்லை, இது போன்ற செய்திகளை எல்லாம் நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் சொல்ல மாட்டேன், என்னுடைய இறைவன் எனக்கு வகை செய்தியை அறிவிக்கின்றான், இது போன்ற இறை செய்தி என்று இறைவனிடத்திலிருந்து எனக்கு வருகின்றது, அந்த செய்தியை தான் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றேன் என்று சொல்லி வாசித்து காண்பிக்கின்றார்கள் என்றால், இறைவன் படைத்த இறைவனுக்குத்தான் தெரியும் ஒரு மனுஷன் வானத்தில் விண்வெளி பயணம் போக முடியுமா? அப்படி விண்வெளி பயணம் போவதாக இருந்தால் அவனுடைய நிலைமை என்னவாகும், அவனுடைய இதயம் எத்தகைய நிலையை அடையும் என்பதையெல்லாம் படைச்ச இறைவனுக்கு தெரிந்திருக்கிறதுனால தானே கரெக்டாக சொல்லுகின்றான், பார்க்கின்றோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வானத்துக்கு மேலே ஏறி போகிறத பற்றி பேசியாச்சு, விண்வெளி பயணம் செய்ய முடியும் என்று சொல்லியாச்சு, விண்வெளி பயணம் செய்தால் என்ன நிலை ஏற்படும் என்பதையும் சொல்லியாச்சு. அதே நேரத்தில் பூமிக்கு அடியில் போக முடியாது திருமறை குர்ஆன் பேசுகின்றது. ஆச்சரியப்படுகின்றோம். அதாவது இங்கிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு மனுஷன் எட்டிட்டான், செவ்வாய் கிரகத்தை எட்டிட்டான். அங்கே செயற்கைக்கோளை அதனுடைய சுற்று பாதையில் நிலைநிறுத்தக்கூடிய அளவிற்கு மனிதனுக்கு ஆற்றல் விட்டது. நிலவில் போய் கால் பதித்து விட்டதாக சொல்கின்றான். செவ்வாய் கிரகத்துக்கு ஆள் அனுப்பிவிடாவிட்டாலும் விண்கலத்தை அனுப்பிவிட்டான். செவ்வாய் கிரகம் இங்கிருந்து 8 கோடி கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் இருக்கின்றது. அப்போ 8 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள செவ்வாய் கிரகத்திற்கு விண்வெளி பயணத்தின் மூலமாக போக முடிகின்றது. ஆனால் பூமியினுடைய அடியில் போக முடியுமா என்பதை பற்றி திருமறை குர்ஆன் பேசுது பாருங்க. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியப்படுகின்றோம். ஃபலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, நீ பூமியிலே பெருமையாக நீ நடக்காதே. இன்னக லன் தஹ்ரிகல் அர்த வலன் தப்லுல் ஜிபால தூலா, அப்படி நீ கர்வமாக நடப்பதன் காரணமாக நீ பூமியை பிளந்து மலையினுடைய உச்சியினுடைய அளவை நீ அடைய முடியாது. இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். எப்படியா, நீ பெருமையா அகந்தையா தெரியாத, கர்வம் கொண்டு ஆணவம் கொண்டு அலையாத, அப்படி நீ அலைவதன் காரணமாக நீ ஒன்னத்தையும் கிழிச்சிட முடியாது. பூமியை பிளந்து மலையினுடைய உச்சியின் அளவை நீ அடைய முடியாது. இன்னக்கலன் தஹ்ரிகல் அர்ல வலன் தப்லுல் ஜிபால தூலா, அந்த மலையினுடைய உயரத்தை உன்னால் அடைய முடியாது பூமிக்குள்ள என்று சொல்லி இறைவன் சொல்கின்றான் என்றால் ஆச்சரியப்படுறோம். எப்படி என்றால், அதாவது சாத்தியப்படுவது என்பது பூமிக்கு அடியில் உள்ள போறது தான் ஈஸியாக சாத்தியப்படணுங்க. மனுஷன் மனிதன் என்ற அடிப்படையில் இருந்து யோசிச்சான்னா வானத்துக்கு மேலே பறக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் தேவை. அப்படி வானத்துக்கு மேலே இந்த பூமியை கடந்து வானத்தினுடைய விளிம்புக்கு போக முடியும் என்று ஒருவன் நம்புனானே, ஆனால் அப்படி நம்ப முடியாது. அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட காலகட்டம் அது. கோவேரி கழுதையிலையும் குதிரையிலையும் போயிட்டு இருந்த நேரத்தில் விண்வெளி பயணத்தை பற்றி யோசிக்க முடியாது. ஆனால் திருமறை குர்ஆன் விண்வெளி பயணம் போக முடியும், ஆற்றல் இருந்தால் போகலாம் என்று சொல்லிவிட்டு பூமிக்கு கீழே தோன்றதை பற்றி இஸ்லாம் சொல்லுது. திருமறை குர்ஆன் பேசுகின்றது, பூமியை நீ தோண்ட முடியாதுப்பா, பூமியை பிளந்து மலையினுடைய உயரத்தை நீ அடைய முடியாது, அந்த அளவிற்கு உனக்கு ஆற்றல் கிடையாது என்று சொல்வதாக இருந்தால், அதாவது எந்த அளவுக்குனா
பூமியினுடைய விட்டத்தையும் கணக்கெடுத்து வைத்திருக்கின்றார்கள். பூமியினுடைய விட்டம் எவ்வளவு? 12,756 கிலோமீட்டர் பூமியினுடைய விட்டம். அதாவது ஒரு பூமி இவ்வளவு உருண்டையா இருக்கு பார்த்தீங்களா, இந்த மூலையில இருந்து இதுக்கு நேராக உள்ள கீழ் மூலைக்கு போறதாக இருந்தால் 12,756 கிலோமீட்டர் தூரத்தில் போனோம்னா அடுத்த பகுதிக்கு அடைந்து விடலாம். இப்போ பூமிக்கு அடியில தோண்ட முடியாது நல்லா சொல்றான்ல, மலையினுடைய உச்சியினுடைய அளவை உன்னால் அடைய முடியாது என்று நல்லா சொல்கின்றானே. எத்தனை கிலோமீட்டர் தோண்டி இருக்காங்க தெரியுமா பூமியில? அதிகபட்சமாக இதுவரைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு ஆழத்தை தோண்டி இருக்கிற கூடிய இடம் எதுன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு இடம் தான். டிரான்ஸ்வால் பாக்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு ஏரியாவில் உள்ள தங்க சுரங்கம். அதில் தான் அளவுக்கு அதிகமான கிலோமீட்டர் உள்ள தோண்டி இருக்கிறாங்க. தோண்டி ஒரு பூமியில அதிகமான அளவுக்கு தோண்டி இருக்கிறாங்க, ஓட்ட போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பூமியிலேயே இருக்கக்கூடிய இடத்திலேயே அதிகமாக தோண்டப்பட்ட இடம் சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள அந்த தங்க சுரங்கம் தான். எத்தனை கிலோமீட்டர் தோண்டி இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றீர்கள்? 3 கிலோமீட்டர் 300 மீட்டர் இவ்வளவுதான் தோண்டி இருக்கிறாங்க. மொத்தத்துக்கே 3 கிலோமீட்டரும் 300 மீட்டரும் தான் தோண்டி இருக்கின்றார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த 3 கிலோமீட்டரும் 300 மீட்டரும் கூட அளவு அந்த கரெக்டான அளவு கிடையாது. அது கடல் மட்டத்திலிருந்து அந்த இடம் 1700 மீட்டருக்கு மேலே இருக்கின்றதாம், மேடாக இருக்கின்றது. மேடாக இருந்த இடத்துல தோன்றதுன்றது ஒரு 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு தோன்றினாலும் பூமியினுடைய சம அளவுக்கு தான் இருக்கின்றது. அதுக்கு மேலே கீழே 1.25 கிலோமீட்டர் தோண்டி இருக்கிறாங்க. அதிகபட்சமாக 2 கிலோமீட்டருக்கு மேலே தோண்ட முடியல. அதுக்கு மேலே உள்ளே போனால் என்ன ஆகும்? அவ்வளோதான், ஆள் காலி மனுஷன். இப்போ நம்ம 40 டிகிரி செல்சியஸ்லேயே உட்கார முடியல. அங்கே பார்த்தீங்கன்னா 57 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் இருக்கின்றது. கடுமையான வெப்பத்தை கக்கக்கூடிய ஜுவாலைகள் அதில் வருகின்றன. அப்படி இருக்கிறதுனால தான் உள்ள அடியில் ஏசிலாம் போட்டு ரெடி பண்ணி வைத்து கொண்டு அந்த ஏசி ரூமுக்குள்ளே போய் உட்கார, திருப்பி தோண்ட, திருப்பி உட்கார, திருப்பி தங்க எடுக்கு, இப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 3.25 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள போக முடியல. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் இது! இப்படி சொல்ல முடியுமாங்க? பூமியை உன்னால பூமியை பிளந்து மலையினுடைய உச்சியை நீ அடைய மாட்டாய் என்றால், ஒரு மலை இருக்கிறதுலே மிகப்பெரிய மலை என்பது இமயமலை தான். எவரெஸ்ட் சிகரம் இருக்குதா இல்லையா? அதான் இருக்கிறதுலே பெருசு. அது எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 9 கிலோமீட்டர். 9 கிலோமீட்டர் உன்னால தோண்ட முடியாதரா என்று சொல்வதாக இருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு சவால்! இந்த சவாலை யாராவது முறியடிக்க முடியுமா? 3.5 கிலோமீட்டருக்கு மேல உள்ள வண்டி ஓட மாட்டேனுதே. அதுக்கு கீழே தோண்டினோம் என்றால் வைங்க, தீப்பிழம்புல வெப்பம், கடுமையான வெப்பமாக இருக்கும். அதோடு மட்டுமில்லாம அந்த புவியீர்ப்பு விசையினுடைய அளவு கூடிரும். கையை அப்படி தூக்க முடியாது. கையை தூக்கணும்னா கை ஒரு 50 கிலோ வெயிட் மாதிரி தெரியும். உள்ள போக முடியுமா? உள்ள போயிட்டு வெளியே வர முடியுமா? எப்படி தோண்டுவான்? அப்போ விண்வெளி பயணம் அத்தனை கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால உன்னால போக முடியும் என்று சொன்ன திருமறை குர்ஆன், உனக்கு மலையினுடைய உச்சி அளவுக்கு பூமிக்குள்ள உன்னால தோண்ட முடியாது. அதனால நீ அகந்தையா பெருமையா நீ நடக்காத, கர்வமாக நடக்காதே என்று சொல்வதாக இருந்தால் ஆச்சரியப்படுறாங்க. இது எப்படி ஒரு முகமது என்ற ஒரு மனிதரால் இது எப்படி சொல்ல முடிந்தது? முகமது என்ற ஒரு மனிதர் சொல்வதாக இருந்தால் தோன்றது ஈஸி, இது அழகா தோண்டிட்டு போயிடலாம்னு சொல்லியிருக்கலாம். வானத்தில் போறது கஷ்டம், அதுதான் முடியாது என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஆற்றல் இருந்தால் அது முடியும் என்று சொல்லிவிட்டு பூமியை தோன்றுவதற்கு முன்னால் அந்த மலையினுடைய உச்சியினுடைய உயரத்தை நீ அடைய முடியாது என்று சவால் விடுவதாக இருந்தால் இது இறைவனுடைய வேதமாகத்தான் இருக்க வேண்டும், இது இறைவனுடைய வார்த்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது குறித்து ஆச்சரியப்படுகின்றார்கள். அதுக்கடுத்து பார்க்கிறோம், இது ஒட்டகத்தில் போயிட்டு இருந்தவர் விண்வெளி பயணத்தையும் பூமிக்கு அடியில் தோன்றதை பற்றியும் பேசுறாரு. கடல் பிரயாணமே செய்யவில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் கடல் பிரயாணம் பண்ணல. ஆனால் கடல்ல உள்ள அற்புதங்களை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகின்றது. மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸஹுன் லா யப்கியான். 2 கடல்களை நாமே ஒன்றோடு ஒன்று சங்கமிக்க செய்தோம். அந்த 2 கடல்களுக்கு மத்தியில் கண்ணுக்கு புலப்படாத வகையில் ஒரு திரை இருக்கின்றது. அந்த திரையை மீறி 2 கடல் சேருதே. அப்படி 2 கடல் சேரக்கூடிய நேரத்தில் இந்த திரையை மீறி அந்த கடலினுடைய ஒரு கடலினுடைய தண்ணி இன்னொரு கடல்ல கலந்து விடாது.
அதுக்கு இடையில ஒரு தடுப்பு இருக்கின்றது, ஒரு திரை இருக்கின்றது என்று சொல்லி திருமறை குர்ஆன் பேசுகின்றது. இது எப்படி சொல்ல முடியும்? முகமது என்ற ஒரு மனிதரால் இது எப்படி பேச முடியும்? முகமது என்ற ஒரு மனிதர் கடல் பிரயாணமே செய்யலையேங்க. கடல் பிரயாணமே செய்யாத ஒரு நபர் கடல்கள், 2 கடல்களை நாமே சங்கமிக்க செய்தோம் என்று இறைவன் சொல்வதாக சொல்லி, அந்த 2 கடல்களுக்கு மத்தியில ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு திரை இருக்கின்றது, ஒரு தடுப்பு இருக்கின்றது, ஒன்றை ஒன்று கலக்காது என்று சொல்லி சொல்வதாக இருந்தால் பார்க்கிறோம். கண்ணு முன்னாடி பார்க்கிறாங்க. மத்திய தரைக்கடலும் கருங்கடலும் முதல்ல தனித்தனியாக தான் இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம் வந்த பொழுது கிட்டத்தட்ட 12,000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய பிரளயம் ஏற்படுகின்றது. அப்படி 12,000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட பிரளயத்தில் மத்திய தரைக்கடலும் கருங்கடலும் சேர்ந்துருச்சுங்க. சேர்ந்தால் மத்திய தரைக்கடலும் கருங்கடலும் சேர்ந்த இடத்துல 2 தண்ணியும் கலக்க மாட்டேங்குது. இதனுடைய அடர்த்தி வேற, அதனுடைய அடர்த்தி வேற. கிட்டத்தட்ட 200 மீட்டர் உயரத்துக்கு 2 இப்படி இப்படி கோணிக்கிட்டு நிற்கிது. 2 கலந்துட வேண்டியது தானே. 12,000 ஆண்டுகளுக்கு முன்பாக கலந்த தண்ணி இதுவரைக்கும் சேர மாட்டேனுது என்றால், இப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை, ஒரு மகத்தான அறிவியல் தத்துவத்தை முகமது என்ற ஒரு மனிதர் சொல்ல முடியுமா? இன்னும் சொல்ல போனா அவருக்கு எழுத படிக்க கூட தெரியாது, வாசிக்க தெரியாது. அவர் வழக்கறத்தால் எழுத தெரியாதவர், படிக்க தெரியாத ஒரு உம்மி நபி அவர் என்று சொல்லி திருமறை குர்ஆன் சொல்கின்றதே. இது எப்படி சாத்தியமானது? இது எப்படி அவர்களால் சொல்ல முடியும்? யோசனை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி பார்க்கணும், 2 கடல் இணையக்கூடிய இடத்துல, இந்த மத்திய தரை கடலும் அட்லாண்டிக் பெருங்கடலும் இணையக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட 100 மைல் தூரத்திற்கு, அதாவது 100 மைல் தூரத்துக்கு 2 கலக்காமையே ஒரு கடல் தண்ணீரும் இன்னொரு கடல் தண்ணீரும் சேரக்கூடிய இடத்துல அதனுடைய அடர்த்தி, இந்த கடலினுடைய அடர்த்தி வேற, அந்த கடல் தண்ணியினுடைய அடர்த்தி வேறையாக இருக்கிறது. இந்த கடல் தண்ணியினுடைய நிறம் வேற, அந்த கடல் தண்ணியினுடைய நிறம் வேறையாக இருக்கின்றது. இதனுடைய உப்பினுடைய அளவு வேற, இதனுடைய உப்பின் அளவு வேறையா இருக்கு. 2 ஒன்னொன்னு சேர்ந்தா கலந்து விடும் என்பதுதான் மனிதன் நினைப்பான். ஆனா படைச்ச இறைவன் சொல்றான் 2 சேராது. இதுக்கு 2க்கு மத்தியில ஒரு திரையை நான் போட்டு வச்சிருக்கிறேன், நான் போட்ட திரையை ஒன்றுக்கொன்று கடக்காது என்று சொல்வதாக இருந்தால், இது இறைவனுடைய வேதமாக இருந்தால் தானே, இறைவனுடைய வார்த்தையாக இருந்தால் தானே இப்படி சொல்ல முடியும். இது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். அறிவியல் ஆய்வாளர்கள் எல்லாம் பார்த்து விட்டு பிரமித்து போகின்றார்கள். அதையும் பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வானத்தினுடைய அந்த படைப்புகளை பற்றி இஸ்லாம் திருமறை குர்ஆன் பேசுகின்றது. பூமியெல்லாம் தட்டை நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எல்லாம் பூமி உருண்டை என்பதை பற்றி திருமறை குர்ஆன் சொல்கின்றது. எந்த அளவு இருக்கின்றால், அதாவது ஒவ்வொன்றும் நீந்தி சுழன்று கொண்டிருக்கின்றது. குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், ஒவ்வொன்றும் நீந்துகின்றன, சுற்றி கொண்டிருக்கின்றது. இது எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி முதல்ல என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள் என்றால், சூரியன் அப்படியே நிற்கிது, அந்த சூரியனை தான் பூமி சுற்றி வருது என்று நினைத்திருந்தார்கள். அப்படிதான் விளங்கி வைத்திருந்தார்கள். அதுக்கப்புறம் தான் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சாங்க, சூரியன் நிற்கவெல்லாம் கிடையாது, சூரியன் சுத்துது. சுத்துறதோடு மட்டுமில்லாமல் சூரியன் ஓடுது. சூரியன் அது பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கான், அதை விரட்டிக்கிட்டு பூமி ஓடிக்கிட்டு இருக்கு என்பதை இப்பதான் கண்டுபிடிக்கின்றார்கள். அதை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகின்றது. வஸ்ஸம்சி தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, சூரியன் அது தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது. சொல்ல முடியுமா? ஒரு மனிதன், முகமது என்ற ஒரு மனிதன் இதை சொல்லி இருந்தால் அவர் இப்படி சொல்லி இருக்க முடியும்? சூரியன் என்பது ஏதோ ஒரு பந்து மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படிதான் நினைத்து வைத்திருக்கின்றார்கள். சந்திரனை பத்தி என்ன நினைத்தார்கள்? சந்திரனை விளையாடுறதுக்கு பந்து மாதிரி பால் மாதிரி எடுத்துட்டு வரீங்களா, பிடிச்சி தரவா, இப்படிதான் நினைத்து கொண்டிருந்தார்கள். நிலாவை கேட்டா பிடிச்சி தருவேன் என்று சொல்லி விளையாட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்ப இருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே இப்படி நினைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கும் பொழுது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமறை குர்ஆன் பேசுகின்றது. ஒவ்வொன்றும் அதனுடைய பாதையில் ஓடுது, நீந்துது, சூரியன் தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று சொல்வதாக இருந்தால் எத்தனை இப்பதான் கண்டுபிடிக்கிறாய். அதாவது அதனுடைய வேகம் எவ்வளவு தெரியுமா? 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது சூரியன். சூரியன் சும்மாலாம் நிக்கல, அது ஓட்டம் பிடித்து ஓடுகின்றது. கிட்டத்தட்ட 9 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுது என்று சொல்வதாக இருந்தால் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி ஓட்டினாலே தாங்க முடியல. 9 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடினால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க.
இப்படிப்பட்ட ஒரு மகத்தான அற்புதத்தை திருமறை குர்ஆன் சொல்கின்றது என்றால், அதே மாதிரி பூமியினுடைய படைப்பை பற்றி பேசுகின்றது. ஒரு விஞ்ஞானி எப்படி பேசுவானோ அப்படி பேசுவதை பார்க்கின்றோம். அன்தும் மஷத்து ஹல்கன் அமிஸ்ஸமாஉ பனாஹா ரஃபா சம்கஹா ஃபஸவ்வாஹா வஅக்தஸ லைலஹா வஅக்ரஜ முஹாஹா வல் அர்த பஅத தாலிக தஹாஹா அக்ரஜ மின்ஹா மாஹா வமர்ஆஹா வல் ஜிபால அர்ஸாஹா. இந்த பூமியை படைப்பது, இந்த வானத்தை படைப்பது கடினமா, உள்ள ஒன்றை படைக்கிறது கடினமாடா? அல்லாஹ் கேட்கிறான். இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்றான், இந்த வானத்தை படைக்கிறது கடினமா இல்ல ஒன்றை படைக்கிறது கடினமா? வானத்தையே படைச்சிருக்கேன், ஒன்னே திருப்பி படைக்க முடியாதா? அது செவ்வையாக நான் ஆக்கலையா? அதுல இரவு பகலை நான் மாறி மாறி வர வைக்கவில்லையா? பூமியை பின்னால் நான் விரித்தேன். வல்ல அருள பாவத தாலிக தஹாஹா, பூமியை விரித்து வல் ஜிபால அர்ஸாஹா, அதிலே மலைகளை முளைகளாக நாம் ஆக்கி இருக்கின்றோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். விஞ்ஞானிகள் ஆய்வு பண்றாங்க. இப்ப மலை இருக்குன்னு, இப்ப ஒவ்வொரு மலையும் பார்க்கிறோம்ல, பெரிய பெரிய மலைகளை பார்க்கின்றோமே, பெரிய மலை என்பது மேலே மட்டும்தான் இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மேலே எந்த அளவுக்கு நீட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதே அளவுக்கு அடியில அதனுடைய பாகம் இருக்கின்றது. ஆய்வு பண்றாங்க. எப்படி இந்த பூமியை இறைவன் படைச்சிருக்கான் அப்படின்னா, பூமி என்பது பல்வேறு விதமான அடுக்குகளாக இருக்கின்றது. மேலே உள்ளது ரொம்ப சாஃப்டா இருக்கா, அதுக்கு கீழே கொஞ்சம் கடினம், அதுக்கப்புறம் அந்த வெப்ப கொப்பளங்கள், தீ பிளம்புகள், சில நேரம் எரிமலையெல்லாம் வெடிச்சுக்கிட்டு வருதா இல்லையா, இப்படி தீ பிளம்புகள், இப்படி பல அடுக்குகளாக இருக்கின்றது. அந்த அடுக்குகள் அனைத்தும் அப்படி இப்போ ஒரு வேற வேற திக்னஸ்ல உள்ள ஒரு 4-5 பேப்பரை இப்படி வரிசையா வச்சு இப்படி தூக்கி விட்டோம்னா அந்த 5 ஒன்னா போகுமா? இப்போ இப்படி இருக்கு, இப்படி இப்போ செல்போன் இப்படி இருக்கு, மேலே இப்படி இந்த துணியை வச்சிருக்கிறேன், அதுக்கு மேலே இந்த பேப்பரை வச்சு இப்படி எல்லாத்தையும் இப்படி விடுறேன்னு வைங்க, எல்லாமே இப்படி எல்லாமே சேர்ந்து ஒன்னா போகுமா? ஒன்னா போகாது, இல்லை பிச்சுக்கிட்டு ஓடிடும் தன்னால. ஆனா பூமி ஒன்னா சுத்துது. எப்படி சுத்துது? வெவ்வேறு விதமான திக்னஸ் உள்ள அடுக்குகளாக இறைவன் படைத்து வைத்திருக்கின்றான். அப்படி படைத்து வைத்திருக்கக்கூடிய நிலையில பூமி சுத்துதுன்னா ஒன்னா ஒரே மாதிரி ஏன் சுத்துதுன்னா, வல் ஜிபால அர்ஸாஹா, அந்த மலையை நாம் முளைகளாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். இப்படி வரிசையா இருக்குன்னா, ஒரு ஆணியை வச்சு அடிச்சுட்டோன்னு வைங்க, இங்க இருந்து இங்கிட்ட ஆணி நீட்டி இருந்துச்சுன்னா இப்ப எத்தனை தடவை சுத்தினாலும் இது சேர்ந்து சுத்துமா இல்லையா? அந்த மாதிரி ஆணியை அடிச்சா அந்த ஆணி எவ்வளவு ஸ்ட்ராங்கா உள்ள போனா இது வரிசையா நிக்குமோ, அந்த மாதிரி மலைகளை முளைகளாக ஜிபால அர்ஸாஹா, அதை முளைகளாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். ஆணி மாதிரி அடிச்சு நிப்பாட்டி வச்சிருக்கிறோம் பூமிய என்று சொல்லி இறைவன் சொல்கின்றான் என்றால், அதுல இன்னொரு அற்புதம் இதுல அடங்கி இருக்கிறத பார்க்கிறோம். முதல்ல பூமியை நாம படைச்சு அதுக்கப்புறம் தான் மலையை அதுல நாம நட்டு வச்சோம். ஆய்வு பண்றாங்க விஞ்ஞானிகள். முதல்ல பூமி, அதுக்கப்புறம் தான் மலைகள் உருவாகி இருக்கின்றன. ஆய்வு பண்ணி சொல்றாங்களா? இந்த விஷயம் இப்ப நம்ம சொல்லும் பொழுதுதான் பல பேருக்கே தெரியும். ஓ, இப்படி இருக்கா மலை என்பது. பல பேர் மேல மட்டும் தான் நீட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பல பேருக்கு உள்ள அடியில இதே அளவுக்கு உள்ள இருக்கின்றது பல பேருக்கு தெரியாது. இதை பற்றி இஸ்லாம் திருமறை குர்ஆன் சொல்கின்றது என்றால், இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமாக இருக்கும், எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமாக இருக்கின்றது இது பார்க்கின்றோம். அதே மாதிரி மனிதனுடைய படைப்புகளை பற்றி இஸ்லாம் பேசுகின்றது, திருமறை குர்ஆன் பேசுகின்றது. மனித படைப்பு என்பது, மனிதனை நாம் களிமண்ணில் இருந்து படைத்திருக்கிறோம் திருமறை குர்ஆன் சொல்கின்றது. இதுல மிகப்பெரிய அறிவியல் அற்புதம் அடங்கி இருக்கின்றது. ஹலக்கல் இன்சான மின் சல்சாலின் கல் ஃபஹார், தட்டினால் ஓசை உண்டாகக்கூடிய அந்த களிமண்ணிலிருந்து மனிதனை படைத்தோம். இப்படி அடிச்சு சொல்ல முடியுமா? மனுஷனுக்கு மண்ணுக்கு சம்பந்தம் இருக்கா? நம்ம நினைச்ச சம்பந்தம் இல்லை, நம்ம நினைக்கிறோம். ஆனால் மனிதனுடைய உடற்கூறுகளை இப்ப அக்கு வேற ஆணி வேற ஒவ்வொரு மூலக்கூறு எப்படி இருந்து வந்தது என்பதை சொல்லி ஆய்வு பண்ணி என்பதை எடுத்து ஆய்வு பண்ணா டோட்டல் அம்புட்டு மண்ணில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் மனிதனாக உருப்பெற்று இருக்கின்றார்கள் என்று சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கின்றார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி மண்ணில் இருந்து தான் மனிதனை படைச்சு அதிலிருந்து பல்கி பெருக வைத்தோம் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான் திருமறை குர்ஆன்ல. என்றால் இது டார்வின் தத்துவத்திற்கு மரணடி கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறத பார்க்கின்றோமா இல்லையா? டார்வின் தத்துவம்ன்றது என்ன? அதாவது குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான். முதல்ல குரங்கா, அந்த குரங்குல இருந்து தான் அப்படியே மனுஷன் குட்டி போட்டு அந்த குரங்கு அப்படியே முதல்ல படம்லாம் போட்டிருப்பாங்க.
அப்படியே வந்து குரங்கு வந்து இப்படி போச்சு, அப்புறம் நிமிர்ந்துச்சு, அப்படியே நடந்துச்சு, சிம்பன்சியா மாறிச்சு, அப்படியே மனுஷனா மாறிச்சு. இது நிரூபிக்கப்பட்ட உண்மையா? நிரூபிக்கப்பட்ட உண்மையெல்லாம் கிடையாது. இவங்களா வந்து ஹைபாத்தட்டிக்கல் தியரி, அந்த டார்வின் தத்துவமே வந்து அனுமானம் தான். இப்படி இருந்திருக்கலாம் இப்படின்னு தான் சொல்றாங்க, உறுதிப்படுத்தப்பட்டது கிடையாது என்று இருக்கும் பொழுது திருமறை குர்ஆன் சொல்லுது, உங்கள் அனைவருக்கும் வந்து மூலப்பிதா ஒரு ஆளு தான். யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸகரின் வ உன்ஸா, உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். குரங்கிலிருந்து நீங்க வரல சொல்ல முடியுமா? இப்ப ஆய்வு பண்ணி அனைத்துக்கும் வந்து ஒரே ஒரு பெண்ணிடத்துல தான் நம்ம வந்திருக்கிறோம். ஒரு ஆப்பிரிக்க தாய் தான் நம்மளை பெற்றெடுத்தால் அவனுடைய மூளைக்கூறுல இருந்தா நம்ம கடத்தப்பட்டு இருக்கின்றோம் என்று சொல்லி ஆய்வு பண்ணி கண்டுபிடித்திருக்கின்றார்களா இல்லையா? இந்த விஷயம் எப்படி முகமது என்ற மனிதருக்கு தெரியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒரு மனிதன் என்ற ரீதியில உள்ளவர் ஒரு நாளை சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய நிலையிலையும் பெண்ணுக்கு வந்து அந்த குழந்தை பேர்ல வந்து எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறா திருமறை குர்ஆன்ல, அந்த ஆணும் பெண்ணும் அந்த கலப்பான இந்திரிய துளியிலிருந்து உங்களை நாம் படைத்தோம், பெண்ணிடத்தில இருந்து வரக்கூடியதுல இருந்தும் நீங்க உருவாகி இருக்கின்றீர்கள் சொல்லக்கூடிய ஆச்சரியத்தை பார்க்கின்றோம். அதோடு மட்டும் இல்லாம அதை விட இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் உண்மையை சொல்கின்றது திருமறை குர்ஆன். இப்ப ஆய்வு பண்ணிட்டு அசந்து போகின்றார்கள். என்ன ஒரு அறிவியல் உண்மை அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்குது. இப்போ கல்யாணம் முடிச்சு ஒருத்தர் குழந்தை பெற்று எடுக்கிறாருன்னு வைங்க, முதல்ல பிறந்தது பொம்பளை பிள்ளையா போயிடுச்சு, அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது, மூணாவது ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு வைங்களேன், என்ன செய்வாங்க? மருமகளை வீட்டுக்கு வந்த மருமகளை திட்டுறது, ஏன்டி உனக்கு வந்து என்னடி வெறும் பொம்பளை பிள்ளையா பெற்று கொடுத்துக்கிட்டு இருக்க, என் மகனுக்கு வேற ஒரு கல்யாணம் முடிக்க போறேன், அவன் மூலம் வேற ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவன் மூலமாவது ஆம்பளை பிள்ளை பிறகுதான்னு பார்க்குறேன் சொல்லக்கூடியதை பார்க்கணுமா இல்லையா? பெண் குழந்தை பெற்றெடுத்ததுக்காக மருமகளை போட்டு பின்னி எடுக்கக்கூடியதையெல்லாம் பார்க்குறோம். மருமகளை போட்டு அடிக்கிறாங்க. இதுக்கும் பெண் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ பிறக்க யார் காரணம்? ஆண் தான் காரணம் என்று அறிவியல் சொல்கின்றது. இப்போ ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. குழந்தை வந்து ஆணாகவோ பெண்ணாகவோ பிறப்பதற்கு ஆண் தான் காரணம். இப்போ ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தை ஒரு கரு உருவாகுதுன்னு வைங்க, அந்த கரு உருவாவதற்கு 46 குரோமோசோம்கள் தேவை அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்றாங்க. ஒரு கரு முட்டை கரு உருவாதுலங்க, அந்த கருவுக்கு வந்து 46 குரோமோசோம் சேர்ந்தாதான் அந்த குழந்தை உருவாகும். 23 குரோமோசோம் வந்து பெண்ணிடத்தில் இருக்கும், 23 குரோமோசோம் ஆணிடத்தில் இருக்கின்றது. ஆணினுடைய அந்த அணு இருக்கின்றது, அந்த அணுவானது பெண்ணினுடைய கருமுட்டையோடு இணையும் பொழுது 23 + 23 குரோமோசோம், இந்த 23 சேரும் பொழுது 46 குரோமோசோமாக சேர்ந்தால்தான் ஒரு கரு உருவாகின்றது. ஆய்வு பண்றாங்க. 22 குரோமோசோம் பெண்களிடத்துல 23 குரோமோசோம் இருக்குல்ல, அந்த 23 குரோமோசோம்ல 22 குரோமோசோம்கள் அது வந்து அந்த அவங்களுடைய நிறம், அவங்களுடைய உயரம், அவங்களுடைய ஜீனு இது சம்பந்தமாக உள்ள விஷயம்லாம் வருது. ஒரே ஒரு குரோமோசோம் தான் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை முடிவு செய்கின்றது. ஒரே ஒரு குரோமோசோம் ஆணிடத்துல இருந்து போகக்கூடிய குரோமோசோம் தான் முடிவு செய்கின்றது. அதாவது வந்து ஆணிடத்துல இருந்து 23 போகுதுலங்க, 23ல 22 வந்து அந்த குழந்தையினுடைய நிறம், அதனுடைய உயரம், அதனுடைய அந்த மற்ற விஷயங்கள், ஜீன்கள் வழியாக கடத்தப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் போயிடும். ஒரே ஒரு குரோமோசோம் என்றால் அந்த குரோமோசோம் தான் அது பிறப்போகக்கூடிய குழந்தை, பிறக்க இருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எப்படி உருவாகுது அப்படின்னா, எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் என்று 2 விதமான குரோமோசோம் வந்து ஆணிடத்துல தான் இருக்கு. பெண்ணிடத்துல இருக்கிறதுக்குள்ள எக்ஸ் குரோமோசோம் தான். இப்ப ஆண் வர்க்கம் உருவாவதாக இருந்தால், ஆண் குழந்தை பிறப்பதாக இருந்தால் எக்ஸும் ஒய்யும் சேரணும். அப்ப ஆணிடத்திலிருந்து போகக்கூடிய அந்த அணுவுல 23ஆவதா போகுதே, அந்த 23ஆவதா போகக்கூடியது ஒய் குரோமோசோமா போச்சுன்னா பெண்ணிடத்தில் இருக்கிறது வேற எக்ஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தா ஆண் குழந்தை. அதே நேரத்தில் ஆணிடத்திலிருந்து போகக்கூடிய அந்த கடைசி குரோமோசோம்
23வது குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோமா போச்சுன்னு வைங்க, எக்ஸ் எக்ஸ் சேர்ந்தா பெண் குழந்தை. பெண்ணுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. பெண்ணானவனிடத்துல இருக்கிறது எல்லாமே எக்ஸ் குரோமோசோம் தான். ஆணிடத்திலிருந்து போகக்கூடிய குரோமோசோம்கள்ல எக்ஸா ஒய்யா, எக்ஸ் போச்சுன்னா பெண் குழந்தை, ஒய் போச்சுன்னா ஆண் குழந்தை. இப்ப இந்த குழந்தை பெறுறதுக்கு வந்து ஆண் குழந்தையாவோ பெண் வெள்ளையாவை பெறதுக்கு ஆம்பளை காரணமா பொம்பளை காரணமா? ஆம்பளை தான் காரணம். மருமகளை போட்டு அடிச்சு பிரயோஜனம் கிடையாது. மகனை தான் வெளுத்து வாங்கணும். ஏண்டா எக்ஸ் குரோமோசோம் அனுப்புன, ஒய் அனுப்பியிருக்க வேண்டியதானடான்னு ஒய்ன்னு அவனை போட்டு அடிக்க வேண்டியதுதான். இப்படிதான் செய்ய வேணும் இவங்க செய்யறதாக இருந்தால். இது இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆண் தான், ஆணில் இருந்து தான் ஆணாகவும் பெண்ணாகவும் இறைவன் உருவாக்குகின்றான். இப்ப கண்டுபிடிக்கிறான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்றான், மனிதனை நாம் வெறுமனை விட்டுவிடவும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கின்றானா? அலம் யகுனு துஃபதம் மிம்மனி யும்னா ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى أليس ذلك بقادر على أن يحيي الموتى. மனுஷன் வந்து திரும்ப வெறுமனை விட்டு விடப்படுவான், இறைவன் தன்னை கேள்வி கேட்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா? அப்படி கிடையாது. அவன் செலுத்தப்படக்கூடிய இந்திரிய துளியாக அவன் இருக்கவில்லையா? அவனை கருமுட்டையாக நான் மாற்றவில்லையா? அவனை நான் சீராக ஆக்கவில்லையா? அவனில் இருந்து, அந்த ஆண்மகனில் இருந்து ஆண் பெண் என்ற 2 ஜோடிகளை நான் ஏற்படுத்தவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். ஃபஜஅல மின்ஹு, அவனில் இருந்து, அந்த ஆண்மகனில் இருந்து, ஃபஜஅல மின்ஹு ஸௌஜைனி ஸக்கர வல் உன்ஸா, அந்த ஆணில் இருந்து ஆணையும் பெண்ணையும் நான் உருவாக்குகின்றேன். அலைஸ ஸாலிக பிகாதிரின் அலா அய்யுஹியல் மௌதா. இவ்வளவு வேலைகளையும் செய்த இந்த இறைவனால, இவ்வளவு ஆற்றல் மிக்க இறைவனால ஒன்னு திரும்ப உயிர் கொடுத்து எழுப்ப முடியாதா? அல்லாஹ் கேட்கிறான். அப்படின்னா ஆண்மகனில் இருந்து தான் ஆம்பளை பொம்பளை போகுது, உருவாகுது. இது இப்பதான் கண்டுபிடிக்கிறான். முகமது என்ற ஒரு மனிதர், அவர் ஒரு மனுஷனாக இருந்து கொண்டு இவ்வளவு விஷயத்தையும் பேச முடியுமா? கருவுல பெண்ணுக்கு சம்பந்தமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானே. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பெண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. கருமுட்டையில் இருந்து உருவாகக்கூடியதுதான் ஒரு உயிர். அணுவும் முட்டையும் போய் சேரணும். அப்படி சேரக்கூடிய நேரத்தில் ஆணில் இருந்து போகக்கூடியதுல தான் ஆண் பெண் என்ற ஒரு 2 நிலைகள் உருவாகின்றது. இப்போ குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ பிறப்பதற்கு இதுதான் காரணம், ஆண் தான் காரணம் என்று சொல்லி திருமறை குர்ஆன் சொல்கின்றது என்றால், இதை முகமது என்ற மனிதர் சொல்லி இருப்பாரா? முகமது என்ற மனிதரால இதை சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்படி நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவ்வளவு எல்லாம் அதாவது என்னன்னா, இது விஞ்ஞான நூலாக கிடையாதுங்க. விஞ்ஞான அடிப்படையில் அறிவியலை சொல்லக்கூடிய நூலாக இல்லை. இது போற போக்கில் பேசிக்கொண்டிருக்கும் வரலாறுகளை இறைவன் சொல்லி காட்டுவான். அப்படிப்பட்ட வரலாறுகளை சொல்லும் பொழுது அதுல எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகின்றது. ஈசா நபி பிறந்தாங்களே, எப்படி பிறந்தாங்க? அவர்களுடைய பிறப்பை பற்றி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அவங்களை பெற்றெடுத்தார்கள்? தந்தை இல்லாமல் பிறக்கின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய தனிப்பெரும் ஆற்றல் மூலமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்குகின்றான். அப்படி உருவாக்கும் பொழுது இதுல இஸ்லாம் திருமறை குர்ஆன் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை வைத்திருக்கின்றது. அதாவது இதுக்கு பேர் தான் குளோனிங். இப்ப கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? குளோனிங்னா என்னன்னா, ஆம்பளை இருக்க தேவையில்லை, பொம்பளை தேவை. பெண்ணிடத்துல பெண்ணுடைய ஜீன்ல இருந்து எடுத்து, மரபணுவை எடுத்து அவருடைய கருமுட்டைக்குள்ள செலுத்தி அதுல ஒரு குழந்தை உருவாக்குறது. இதுக்கு பேர் தான் குளோனிங்ன்றது. குளோனிங்னு பண்றாங்களா இல்லை? ஆடு மாடெல்லாம் பண்றாங்க. மனுஷனுக்கு மட்டும்தான் பண்ணா ரொம்ப பெரிய பிரச்சனையாகி போயிருன்னு பெண்டிங்ல வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆடு இருக்குன்னு வைங்க, அந்த ஆட்டுல இருந்து மரபணு எடுப்பாங்க. எடுத்து அதாவது ஒரு ஆண் அணு விந்தணு போகுதா இல்லையா? அணு போக தேவையில்லை. அந்த பெண்ணுடைய உடல்ல இருந்தே ஒரு அணுவை எடுப்பாரு. எடுத்து அதை கருமுட்டையில செலுத்தி அதன் மூலமாக ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கு பேர் தாங்க குளோனிங். இப்படி உருவாக்குனா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு ஒரு 50 வயசு இருக்குன்னு வைங்களேன். 50 வயசு பெண்ணு ஒரு அவருடைய உடல்ல இருந்து ஒரு மரபணு எடுக்கிறாங்க. எடுத்து
அவனுடைய கருமுட்டையில செலுத்தி ஒரு குழந்தை உருவாகுது. அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த மரபணுவினுடைய வயது என்ன தெரியுமா? அந்த குழந்தைக்கு வயது 50 வயசு. 50 வயசு பொண்ணு வந்து, அந்த பெண் வந்து என்னென்ன மாதிரிலாம் பேசுகின்றாலோ, என்னென்னலாம் ஆக்டிவிட்டிஸ் இருக்குமோ அது எல்லாம் அந்த குழந்தைகிட்ட இருக்கும். காரணம் என்ன? ஒரு விந்தணுவாக போனால் அது அப்போதான் வந்து சைபர்லேருந்து ஆரம்பமாகுது. சைபர்லேருந்து ஆரம்பமாகி அது கருமுட்டைக்குள்ளே போய் அதுக்கப்புறம் தான் வளர்ந்து ஒரு குழந்தையாக உருவாகி வரும் பொழுது அந்த விந்தணுவினுடைய அளவு என்பது வந்து சாதாரண மனிதனுடைய தன்மை தான். அது வந்து குழந்தையாக இருந்து வளர்ந்து வரும். மரபணு என்பது, இந்த மரபணு இதுல இருந்து ஒரு ஜீன் எடுக்கிறோன்னு வைங்க, என்னுடைய உடல்ல இருந்து 45 வயசு ஆள்கிட்ட இருந்து ஒரு ஜீன் எடுத்தோன்னு வைங்க, அந்த ஜீன் என்ன ஆகும்னா அதுக்கு வயசு 45. அப்ப அது குழந்தையா வரும்பொழுது 45 வயசு ஆள் என்னென்னலாம் செய்யறாரோ அதெல்லாம் அது செய்யும். இந்த அடிப்படையில தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுக்குறான். பெண் மூலமாகத்தான், பெண்ணுடைய அந்த இதை வச்சு எல்லாம் கொடுக்குறான். எப்படின்னு பாருங்க, எப்படிப்பட்ட ரிசல்ட் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதாவது வந்து அந்த குழந்தையை வந்து அவங்க தூக்கிட்டு போறாங்க, குழந்தை பெற்று தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போனா இருந்த ஆளுகள்லாம் கேட்குறாங்க, என்னப்பா இது, கல்யாணமே அவ்வளோ பிள்ளையோட வந்திருக்க, உன்னுடைய தாய் தந்தையர் மோசமான ஆட்கள் கிடையாது, உன்னுடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாது, இப்படி நீ வந்து கல்யாணம் பண்ணாம புள்ள பெற்றுட்டு வந்திருக்கியே என்று சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அந்த மக்கள் கேட்கும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அஷாரத் இலை, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்கள் வந்து அப்படின்னு அந்த குழந்தைகிட்டே கேட்க சொல்லி இஷாரா செய்தார்கள். இதுட்டே கேளுங்கன்றாங்க. இப்படி பார்த்து சொல்றாங்க, அதுட்டே கேட்டுக்கிறீங்க. குழந்தைகிட்ட போய் நாங்கள் எப்படி கேட்கறது, குழந்தைகிட்ட கேட்க சொல்றீங்க என்று சொல்லி கேட்க அந்த குழந்தை பேசியது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கால இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபிய்யன் வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து வஅவுசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா துன்து ஹய்யா. அந்த குழந்தை தொட்டில் இருந்த குழந்தை பேசியது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கின்றேன், அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கி இருக்கின்றான், என்னை பாக்கியம் பொருந்தியவனாக ஆக்கி இருக்கின்றான், எனக்கு வேதத்தை வழங்கி இருக்கின்றான், நான் உயிரோடு இருந்து தொழுது ஜக்காத்து கொடுக்கும் என்னுடைய தாய்க்கு அந்த நல்லுபகாரம் செய்யக்கூடிய காலமெல்லாம் தொழுமாறும் ஜக்காத் கொடுக்குமாறும் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான் என்று சொல்லி அந்த குழந்தை பேசுது. நல்லா சொல்றானே, எவ்வளவு பெரிய ஒரு அறிவியல் அற்புதம் அடங்கியிருக்கிறத பார்க்கிறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மரபணுவில் இருந்து உருவாக்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி 45 வயசுல உள்ள ஆள் வந்து பேசுவாங்களா இல்லையா? பச்சை குழந்தை பேசுமா? அப்ப அந்த மரபணு மூலமாக உருவாக்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க பேசக்கூடியவராக இருந்தார்கள். அப்படி வரலாறுல படித்து விட்டு பூரித்து போகின்றார்கள். இந்த மாதிரி எடுத்துக்கொண்டால் அவ்வளவு விஷயங்களையும் திருமறை குர்ஆன் பட்டியல் போடுகின்றது. அதே மாதிரி வந்து பூமியினுடைய எடை, பூமியினுடைய இடையில இருந்தால் நம்ம எடுத்துக்கொள்கின்றோம். நீங்க வந்து ஒவ்வொரு ஆளும் வர்றாம எல்லாமே மண்ணுதான். பூமியினுடைய எடை வந்து ஒரே அளவு தான் இருக்கின்றது. இப்போ 600 கோடி பேர் இருக்கின்றோம் என்றால் இதை பற்றி யாராவது ஆய்வு பண்ணியிருக்காங்களா? திருமறை குர்ஆன் பேசுது, உங்களால் பூமி எந்த அளவிற்கு குறைந்திருக்கின்றது என்பதை நாம் அறிவோம் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். அதே மாதிரி தேனீக்கள் பற்றிய அற்புதம். தேன் எப்படி வெளிவருகின்றது? அதனுடைய வயிறுகளில் இருந்து வெளியேறுகின்றது தேனு. தேனி என்பது வந்து போய் குளுக்கோஸை எடுத்துட்டு வாயில துப்புது நினைச்சுக்கிட்டு இருந்தான் மனுஷன். ஆனால் அப்படி கிடையாது. அது வந்து தன்னுடைய சாப்பாடாக அதை உட்கொண்டு வயிற்றிலிருந்து வயிறு வழியாக வெளியேறுகின்றது என்று சொல்லி திருமறை குர்ஆன் பேசக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதங்கள். ஒவ்வொரு அற்புதத்தை பற்றியும் இதெல்லாம் வந்து விஞ்ஞான நூலாக சொல்லவில்லை. இதெல்லாம் நீ சிந்திச்சு பாரு, படிச்சு பாரு, ஆய்வு பண்ணி பாரு. குருடரை போலவும் செவிடரை போலவும் இதன் மீது விழாதீர்கள். நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா இது இறைவனுடைய வேதம் தான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். அதே மாதிரி பார்க்கிறோம். அதாவது எந்த அளவிற்கு என்றால் இந்த ஜம்சம் நீரூற்றை பற்றி நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? ஆயாத்தின் பையினாத்தின், அதிலே வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நாம் வைத்திருக்கின்றோம். அந்த காபத்துள்ளால ஜம்சம் நீரூற்று எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு மேல குவிந்தார்கள் ஹஜ் பெருநாளின் போது. அவ்வளவு பேருக்கும் தண்ணீர் எதிலிருந்து கிடைக்கின்றது?
அந்த ஜம்சம் என்ற அந்த நீரூற்றில் இருந்து தான் தண்ணி கிடைக்குது, பார்க்குறோமா இல்லையா? இப்போ இப்படி பார்த்தீர்களே, ஆனால் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய எந்த ஒரு வரலாறாக இருந்தாலும் அதில் எக்கச்சக்கமான அறிவியல் உண்மைகள், அதோடு மட்டுமல்லாமல் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் செயல்பாடுகளும் ஒவ்வொரு செய்தியிலையும் மிகப்பெரிய அற்புதம் அடங்கி இருக்கிறத இதை நடுநிலையான கண்ணோட்டத்தோடு, அதாவது காய்த்தல் ஓத்தல் இல்லாமல் இது மனிதன் சொன்னால் இப்படி சொல்லுவானா, ஒரு மனிதன் சொல்லி இருந்தால் இது போன்று சொல்ல முடியுமா என்று சொல்லி ஆய்வு செய்வார்களே, ஆனால் இது இறைவனத்திலிருந்து வந்த செய்திதான் என்பதை விளங்கிக் கொள்வாங்க. இந்த குகை தோழர்களை பற்றி இறைவன் பேசுகின்றான். குகைக்குள்ள சிலர் போறாங்க, அவங்க அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்க அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, யா அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வ ஹய்ய லனா மின் அம்ரினா ரஷதா, யா அல்லாஹ் எங்களுக்கு உன்னுடைய அருளை நீ வழங்குவாயாக, எங்களுடைய பணிகளை நீ எங்களுக்கு இலகுவாக ஆக்குவாயாக என்று சொல்லி அவங்க பிரார்த்திக்கின்றார்கள். அப்படி பிரார்த்தித்தவர்களை, அதாவது ஊர் உலகத்தில் உள்ளவர்கள்லாம் மிரட்டுகின்றார்கள். அவங்கள ஒரே இறைக்குழியை ஏற்றுக்கொண்டதுனால பல்வேறு பிரச்சனைகள், எப்படி இப்போ மீட்டிங் போடுறதுக்கெல்லாம் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா இல்லையா, அந்த மாதிரி அங்கேயும் நிறைய கூட்டம் இருந்திருக்கு. அவர்களை வாழ விடாமல் தடுப்பதற்கு நீ எப்படி இங்கே வாழ போச்சு என்னோடனே அவங்க விரண்டு போய் கோயிக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம பிரச்சனை ஃபைட் பண்ணி நின்று இப்போ நம்ம பொதுக்கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்க அவ்வளோ பலகீனமாக இருந்திருக்கிறாங்க. அப்படி போய் அந்த போய் ஒதுங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ் எப்படி பாதுகாத்தானா, அவர்களுடைய காதுகளுக்கு நாம் திரையை ஏற்படுத்தினோம், அவர்களுடைய காதுகளில் நாம் திரையிட்டோம், பல வருடங்கள் அவர்களை நாம் தூங்க வைத்தோம். எக்கச்சக்கமான ஆண்டுகள் தூங்குகின்றார்கள். தூங்கும் பொழுது மெயினா ஒரு மனிதனுக்கு அவனுடைய காது வேலை செய்யும். வேலை செய்யக்கூடியதுனால தான் தூங்கிட்டு இருக்க ஆளை பார்த்து அப்துல் காதர் தூங்குறாருன்னா அப்துல் காதர்னு 4 தடவை கத்தினா எந்திரிச்சிடறாரா இல்லையா? அப்படி பல ஆண்டுகள் தூங்க வச்சோம். அவங்களுடைய காதுகளுக்கு நாம திரையை போட்டுட்டோம். இந்த சத்தம் கேட்காத அளவிற்கு அவர்களை நாம அவர்களுடைய காதுகளில் நாம திரை ஏற்படுத்தினோம். இதுல ஒரு அறிவியல் அடங்கி இருக்கிறத பார்க்கிறோம். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், தஹ்சபுஹும் ஐகாலன் வஹும் ருகூத், அவர்களை நீ பார்த்தீரே ஆனால் அவங்க தூங்குறப்ப நீ பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தா விழிச்சிருக்கிற மாதிரியே தெரியும், ஆனா தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சொல்றான். எப்படி தூங்கிட்டு இருக்காங்க? அவர்களை பார்த்தால் விழித்திருப்பதை போல தெரியும். லவித்த லவித்த அலைஹிம் லவல்லைத்த மின்ஹும் ஃபிராரன் வல முலிஅத்த மின்ஹும் ருபா, அவர்களை நீ பார்த்தீங்கன்னா அவர்கள் தூங்குற மாதிரி இருக்கும், தூங்காத மாதிரி இருக்கு. அதனுடைய அந்த பார்வையிலேயே நீ அவர்களை நீ எட்டி பார்த்தீங்கன்னா நீ வெறுண்டோடி வந்துருவ. உனக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை ஆண்டுகள் அவர்கள் தூங்கினார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எப்படி? அதாவது பல வருடங்கள் தூங்கினான்னா மொட்டையா சொல்லிட்டு போயிருக்கலாம். மனுஷன் சொன்னா அப்படிதான் சொல்லுவான், பல வருஷங்கள் தூங்கி இருந்தான்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா அல்லாஹ் சொல்றான், தூங்குற மாதிரி இருக்கும், தூங்காத மாதிரி இருக்கும். பார்த்தா தூங்காத மாதிரி தெரியும், ஆனா தூங்கல, தூங்குகின்றார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான்னா, அதாவது கண்களை சிமிட்டி கொண்டே அவர்கள் உறங்கி கொண்டிருந்தார்கள் அப்படின்றத இதுல இருந்து விளங்குகின்றது. எப்படி விளங்குது? அதாவது இப்போ ஒரு கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே தூங்குறாருன்னு வைங்க, பார்த்தாலே தெரிஞ்சிடும். கொஞ்ச நேரம் அந்த அரைக்கண்ணில் தூங்குறார்கள் இருப்பாங்கல்ல, சும்மா இப்படியே தூங்குவாங்க. ஒரு 5 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடலாம் அவர் தூங்குறாரா இல்லையா அப்படின்றது. திறந்து இருக்கும், அப்படியே இருந்துச்சுன்னா தூங்கிட்டுறாருன்னு அர்த்தமாகும். அதே நேரத்தில் மூடி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியா தூங்குறாரு. கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியுமா? தூங்குறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது, முழிச்சிருக்கிற மாதிரி தெரியும், ஆனா தூங்கிக்கிட்டு இருக்கின்றார்கள். இதுல எவ்வளவு பெரிய அறிவியல் அற்புதம் அடங்கி இருக்கின்றது. இப்போ பல வருடங்கள் ஒருத்தவரை தூங்க போட்டோன்னு வைங்களேன், ஆப்டிக்கல் நெர்வ்ஸ் என்ற ஒரு நரம்பு இருக்கின்றது. அது இந்த பார்வையை மூளைக்கு கடத்தக்கூடிய ஒரு நரம்பு. இது மூடியே இருந்துச்சுன்னா இந்த ஆப்டிக்கல் நெர்வ்ஸ் என்ற அந்த நரம்பு அடி வாங்கிவிடும் சொல்கின்றாரு. பல வருஷம் கழிச்சு எந்திரிச்சு பார்த்தாங்கன்னா அவங்க குருடா போயிடுவாங்க, அவ்வளவு நேரம் கண்ணை மூடியே இருந்தோம்னா. அதே நேரத்தில் கண்ணை திறந்து வைக்க முடியாது. திறந்தே இருந்தால் அந்த வெண்படலம் அதனுடைய ஈரத்தன்மை போய் அது குருடாகிவிடும், கண்ணு குருடாகிவிடும். அப்ப மூடியேவும் இருக்கக்கூடாது, திறந்தேவும் இருக்கக்கூடாது. அப்ப கண்ணை சிமிட்டி கொண்டே அவர்கள் இருந்தார்கள் என்ற ரீதியில
அல்லாஹ் அதை விளக்கக்கூடியதை பார்க்கின்றோம். இப்படி பார்த்தீர்களே ஆனால் ஒட்டுமொத்தமாக திருமறை குர்ஆன் முழுவதும் ஆய்வு செய்து பார்த்தால் ஒவ்வொன்றும் அவ்வளோ அற்புதத்தை சொல்லக்கூடியதாக ஒவ்வொரு நரக வேதனையை பற்றி பேசும் பொழுது அதாவது அவங்களை போட்டு நாம் பொசுக்குவோம். அப்படி பொசுக்கும் பொழுது அவர்கள் வேதனையை உணர்வதற்காக அவர்களுடைய தோள்களை நாம் மாற்றுவோம். ஏன்னா வேதனை அந்த தீயின் மூலமாக வேதனையை உணரக்கூடிய அந்த செட்டப் என்பது தோலில் தான் இருக்கு. தீயை வச்சோம்னா இப்போ தோல் தான் இந்த வேதனையை நம்ம மூளைக்கு கடத்துதான். இப்போ ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கின்றார்கள். அந்த தோல் கறியிருச்சுன்னு வைங்க, அதுக்கு மேலே எவ்வளவுதான் தீயப்படையை காட்டினாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அவர்கள் அந்த நரகத்தில் போட்டு புசுக்கும் பொழுது அப்படி பொசுங்கிருச்சா உடனே தோலை மாற்றுவோம். அப்போதான் அவர்கள் வேதனை உணர்வார்கள். இப்போ வேதனை உணரக்கூடிய நரம்பு, தீயின் மூலமாக வேதனையை உணரக்கூடிய நரம்பு என்பது அந்த நம்மளுடைய தோள்களில் தான் இருக்கின்றது. இது எப்படி முகமது என்ற மனிதருக்கு தெரியும்? இப்படி எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவ்வளவு அவர் பொருள் பொதிந்த அற்புதங்கள் நிறைந்த உண்மைகள் குவிந்த ஒரு வேதமாக திருமறை குர்ஆன் இருக்கிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை தான் இப்போ என்ன ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். இது உங்களுக்கு புரியாது, இதை நீங்க படிக்காதீங்க. நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயமே அதை சொல்லி கொண்டிருக்கின்றது. திருக்குர்ஆன்ல தமிழாக்கத்தெல்லாம் படிச்சிடாதீங்க, உங்களை வழிகெடுத்து விடும் சொல்லக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? இது எப்படி திருமறை குர்ஆன் வழிகெடுக்கிறதுக்கு அல்லாஹ் அனுப்பி இருக்கின்றான். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முதக்கிர். இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் விளங்குவதற்கு மிக இலகுவாக நாம் ஆக்கி இருக்கின்றோம். இதிலிருந்து படிப்பினை பெறுபவர் உண்டா? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன். இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? உங்களுடைய உள்ளத்தில் என்ன பூட்டா போடப்பட்டுள்ளது? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். இதை நாம் சிந்திப்பதற்கு மிக இலகுவாக இந்த ஒட்டுமொத்த திருமறை குர்ஆனையும் யஸ்ஸர்னல் குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த மக்தப் மதரசால ஓத போகிற பிள்ளைங்க அலிம்பேத்தை ஓத போறாங்கல்ல, அந்த அலிம்பேத்தை ஓதுற இதை தான் யஸ்ஸர்னல் குர்ஆன் விளங்கி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் ஒட்டுமொத்த குர்ஆனையுமே யஸ்ஸர்னல் குர்ஆன் என்று சொல்லி காட்டுகின்றான். விளங்குவதற்கு மிக இலகுவாக ஆக்கி இருக்கின்றேன் என்று சொல்லி காட்டுகின்றான். எடுத்து ஆய்வு பண்ணணுமா இல்லையா? ஆனா இங்க நம்ம சமுதாயம் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? திருமறை குர்ஆனை வச்சுக்கிட்டு மூத்தா போனவங்களுக்கு ஓதுறதுக்கு திருமறை குர்ஆன் பார்க்குறோமா இல்லையா? மூத்தா போன ஆளுகளுக்கு ஓதுறதுக்கு ஏதாவது மூத்து விழுந்துருச்சா குர்ஆன் எடுத்து ஓதுங்கப்பா. ஏதாவது வீடு குடி போகிறோமா மவுலுது ஓதுங்கப்பா. வீடு குடியேறதுக்கு மவுலு தான். இளவு வீட்டில் ஓதுறதுக்கு திருமறை குர்ஆனு இந்த அளவுக்கு வைத்து விட்டார்களா இல்லையா? அப்போ இப்படி செத்து போனவர்களுக்கு ஓதுறதுக்கு திருமறை குர்ஆன் கிடையாது. படிச்சு ஆய்வு பண்ணணும். அல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்ம வஹும் யானா. அவர்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அந்த வேத வசனங்களின் மீது குருடர்களைப் போலவும் செவிடர்களைப் போலவும் விழமாட்டார்கள். ஆய்வு செய்து பின்பற்றுவார்கள். திருமறை குர்ஆனை படி, ஆய்வு பண்ணு, விளங்கு, சிந்தி. இதை சிந்திப்பதற்கு நான் இலகுவாக ஆக்கி இருக்கின்றேன். இதை நீ சிந்திக்க மாட்டியா? இது குறித்து நீ ஆய்வு செய்ய மாட்டியா? இது ஒவ்வொரு பொருளினுடைய முன்மாதிரியும் நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன ஃபஹல் மின் முதக்கிர். இதை நாம் விளங்குவதற்கு மிக லேசாக ஆக்கி இருக்கின்றோம். அதுல படிப்பினை பெறுபவர் உண்டா? இப்படி அல்லாஹ் பல்வேறு விதமான விஷயங்கள்ல சர்ரஃப்னா ஹாதல் குர்ஆன லின்னாஸி மின் குல்லி மஸலின் வ கானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. மனிதருக்கு ஒவ்வொரு பொருளினுடைய முன்மாதிரியும் இந்த குர்ஆன்ல நாம தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். ஆனா மனிதன் தர்க்கம் புரியக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனை எடுத்து படிச்சு பாருங்க, ஆய்வு பண்ணுங்க. ஆய்வு பண்ணாதான் இதனுடைய உண்மையை விளங்க முடியும். இப்படி இந்த திருமறை குர்ஆனை ஆய்வு பண்ணாதனால தான் பல பேர் பல்வேறு விதமான வழிவகைகளில் போய் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலைக்கு தர்கா என்றும் தரிகா என்றும் முரீது என்றும் மௌலூது என்றும் ஹத்த என்றும் பாத்திகா என்றும் இப்படிலாம் வழிகட்டு போகிறதுக்கு காரணம் என்னங்க? திருமறை குர்ஆனை விட்டு தூரமாக்கி விட்டார்கள். திருமறை குர்ஆனை படிக்காத ஓதாத, அது ஒளி இருந்தால் தான் அதை தொடரணும். வேற யாருக்கும் நீங்கள் கொடுக்காதீங்க. பிரமத சகோதரர்கள் கேட்டாங்கன்னு வைங்களேன், கொடுக்கறது கிடையாது. நீலாம் காபீர், உனக்கு ஏண்டா குர்ஆனு, நீ வாங்கலாமா என்று சொல்லி பிரமத சகோதரர்களுக்கு திருமறை குர்ஆனை கொடுக்க மறுக்கின்றார்களா இல்லையா? என்ன காரணம்? அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுபதேசம் இது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
உலக மக்கள் அனைவருக்கும் நல்ல உபதேசம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஒரு திருமறையை இதை நான் எவனுக்கும் தரமாட்டேன். இது நீ தொடுறதாக இருந்தாலும் நீ ஒளி செஞ்சுட்டு தான் தொடணும். அப்ப காபீர்கள் இறை மறுப்பாளர்கள்லாம் எப்படி தொடுவாங்க, எப்படி அதை ஓதுவாங்க? அது ஓதலாமா, ஒளி இல்லாம ஓதலாமா? தொட மட்டும் கூடாது. எப்படின்னு பாரு, தொடதான் கூடாது, ஓதுறது பிரச்சனை இல்லை, ஓதுறதுதான் இபாதத்து. இந்த ஒரு அடிப்படை கூட தெரியாமல் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கின்றோம் என்றால், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாதனால தான் நம்மளை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு பொதுக்கூட்டம் போடுறது கூட என்னென்னலாம் எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை எல்லாம் தெரிவிக்கின்றார்கள். இந்த மாதிரியான நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது, இதுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி போய் தடையை எழுதி கொடுக்கின்றார்களா இல்லையா? இது பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு மத்தியில் தான் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இதில் நாம் ஏதாவது யாரையாவது திட்டணுமா? இந்த அவர் அப்படி இவர் இப்படி இந்நாள் இப்படி கிடையாது. யாரையாவது புகழ்ந்தோமா? தலைவர் அவர்களே வருக வருக, செயலாளர் அவர்களே வாலிய பல்லாண்டு போலிய பல்லாண்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தோமா? இங்கே இதை பற்றி இப்போ நம்ம எதிர்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் யோசனை பண்ணுங்க. நீங்கள் உட்காந்துக்கிட்டு எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு எதுக்குறீங்க? எங்களையே எதுக்குறீங்க? நாங்கள் யாரை திட்டணும்? யார் ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லி இன்னால் நாசமாக போகட்டும், இவர் நல்லா இருக்க மாட்டார் எதுவும் சொன்னோமா? ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த 7 மணிக்கு ஆரம்பித்தோம், இப்போ 9:45 வரையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசின செய்தியை போட்டு பாருங்க. இதில் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரை பற்றி மட்டும் பேசணுமா, இல்லது வேற தனி மனிதர்களுடைய துதி பாடலோ அல்லது வசை பாடலோ இருந்ததா? எதுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? இதுக்கு நாங்கள் இதுக்கு பீஸ் வாங்கிட்டு காசு வாங்கிட்டு இப்படி பொதுக்கூட்டம் நடத்துறதுனால தலைவருக்கு ஒரு 20,000 ரூபா லாபம், செயலாளருக்கு ஒரு 50,000 ரூபா லாபம். இந்த வந்திருக்கீங்கல்ல, மற்ற பொதுக்கூட்டத்துக்கெல்லாம் வர்றதா இருந்தால் பிரியாணி பொட்டணமும் ஒரு குவார்டர் பாட்டிலும் கொடுப்பாங்க. அப்போதான் இப்படி கூட்டம்லாம் வரும். சரியா? இப்படி வந்த ஆளுகளுக்கெல்லாம் ஏதாவது கொடுத்தோமா? ஒன்றும் கிடையாது. 50 பேர் அர்ப்பணிப்பு செய்து வந்திருக்கின்றீர்கள். பெண்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்களே, எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரியான ஒரு காலகட்டம்லாம் இருந்துச்சா? நீங்கள் ஒரு கூட்டம் கூட்டினா இந்த மாதிரி மக்கள் வருவாங்களா? வர மாட்டுறாங்க. ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது பள்ளிவாசலில் தொழுகைக்காக போனால் எல்லாம் 60 வயசுக்கு மேலே உள்ள கிழடு கட்டைகள் மட்டும்தான் நிற்பாங்க. பார்த்தோமா இல்லையா? என்னன்னு கேட்டால், ஏதாவது இளைஞர் போனோம், இளைஞர் தொழுகை போகிறாருன்னு வைங்களேன், டே என்னடா கிளட்டு போயிடலாடா, நீ என்ன போகிற தொழுகைக்கு, அதெல்லாம் 60-70 வயசு உள்ளவன் போக வேண்டியதுடா என்று சொன்னார்களா இல்லையாங்க? இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்துச்சா இல்லையா? நீங்கள் ஆய்வு பண்ணுங்க, உங்களுடைய நெஞ்சில் கையை வச்சு ஆய்வு பண்ணுங்க. தாடி வைக்க மாட்டாங்க யாரும், எல்லாம் வலுவலுன்னு சேவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னன்னு கேட்டால், எவனா யாராவது தாடி சுண்ணத்துன்னு சொல்லி தாடி வளர்த்தா, நீ என்ன கிளட்டு போயிலாடா நீ தாடி வைக்கிற? பார்த்தோமா இல்லையா? எப்படி எத்தனை குடும்பங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கின்றது. இப்போ இளைஞர்களை பாருங்க, எல்லாம் ரஜினிகாந்த் பின்னாடியும் கமலஹாசன் பின்னாடியும் அஜித் விஜய் கிறுக்கர்கள் பின்னாடி போன அந்த சமுதாயம், அந்த இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்கு நிற்கின்றார்களா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படணுமா? இவன் கூட்டம் போடக்கூடாது என்று போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கின்றீர்கள் என்றால், அப்போ உங்களை எந்த கணக்கில் நாங்கள் சேர்க்கிறது? நாங்கள் என்ன அப்படி, நாங்கள் யார் 10 கொலை பண்ணிட்டோமா, உபச்சாரம் பண்ணிட்டோமா, யாரையும் கையை பிடிச்சி இழுத்தோமா, வீடு வீடாக கொள்ளையடிச்சோமா, என்ன பண்ணோம்? அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்ன மாதிரி செய்யுங்க, இதைத்தானங்க சொல்கிறோம். இதில் என்னங்க உங்களுக்கு வந்துச்சு? நான் வரதட்சணை வாங்காத, வரதட்சணை வாங்குறதுனால எங்களுக்கு லாபமா நட்டமா? கல்யாணம் பண்ண போகிறேன், 100 பவுன் கொடு, 5 லட்ச ரூபா கொடு என்று சொல்லி வாங்கினா அந்த காசு எனக்கு இனிக்காதா? இனிக்கும்ல. எனக்கு வாங்குறதுனால நான் கூடுதலாக நல்லா தானங்க இருப்பேன். ஆனால் நான் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்களா இல்லையா? எத்தனை இளைஞர்கள் இந்த மாதிரியான திருமணத்தை முடித்திருக்கின்றார்கள். இப்படி முடிச்சாங்கன்னா எதுக்காக முடிக்கிறோம்? காசு எங்களுக்கு பிடிக்கலையா? நகை எங்களுக்கு வெறுப்பா இருக்கா எங்களுக்கு? அதெல்லாம் காசு உங்களோட நாங்கள் கூடுதலாக எங்களுக்கு செலவு பண்ண தெரியும். அதெல்லாம் நகை கேட்குறதா இருந்தால் நிறைய வாங்க தெரியும். படைச்ச ரப்புக்கு பயப்படுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆத்து நிசா சதுக்காத்துகின்ற நிகரா என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான். நீங்க திருமணம் முடிப்பதாக இருந்தால் உங்களுடைய அந்த மணப்பெண்களுக்கு மணக்குடையை நீ கொடுத்து முடி. போய் பிச்சை காசு பிச்சை எடுக்காத.
மாப்பிள்ளை போய் பொண்ணு வீட்டில் போய் கேட்கிறிய, பிச்சை எடுக்கிறதுனுடைய நவீனம் தானே இது என்று சொல்லி வரதட்சணை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் தடுத்திருக்கின்றான் என்பதனால தானே கூடாதுன்றோம். இதனால என்னங்க உங்களுக்கு வந்துச்சு? நீங்க என்ன செய்யறீங்க? அல்லாஹ்வுக்கு பயந்து யோசனை பண்ணுங்க. வரதட்சணை வாங்குற கல்யாணத்தை போய் நீங்க நடத்தி வைத்து கொண்டு அந்த வரதட்சணை வாங்குற காசுல கமிஷன் வேற உங்களுக்கு பார்க்குறோமா இல்லையா? வாங்குற 1 லட்சம் ரூபாயில ஜமாத்துக்கு 5% கமிஷனை கொடு, அதுவே திருட்டு. பிச்சைக்காரன்ட்ட கொள்ளையடிச்சு அந்த பிச்சைக்காரன்ட்ட கொள்ளையடிக்கிறவன்ட்ட இன்னொருத்தன் கொள்ளையடிச்சா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட வேலையை நீங்கள் செய்கின்றீர்களா இல்லையா? இது ஏன் இந்த மாதிரி செய்றீங்க? இதை கேட்கறது தப்பா? இது கேட்டா இப்படிலாம் கேட்கக்கூடாது, கேட்கறதா இருந்தா நீ பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது என்று சொல்கின்றீர்கள் என்றால் நீங்க ஆய்வு பண்ணுங்க. வரதட்சணை வாங்கக்கூடாது என்று சொல்லி நாளைக்கு நீங்கள் 4 பொம்பளை பிள்ளை பெற்று வச்சிருப்பீங்க. நீங்க போய் கல்யாணம் பண்ணும் பொழுதுதான் தவி ஜமாத்தில் பொண்ணு கேட்டு வர்றாங்க. சுன்னத் ஜமாத் ஆட்கள், சுன்னத் ஜமாத் அஜர்த்துமார்கள் நமக்கு போன போட்டு மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க, ஏன் சுன்னத் ஜமாத்தில் இல்லை ஒரு பேரும் கட்டி கொடுக்க முடியல பொண்ணை, தவீது வாங்கி தான் நான் பைசா வாங்காம கட்டுறான். அப்போதான் தெரியும் உங்களுடைய அதனுடைய வலியும் வேதமும் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி வரதட்சணை வாங்கக்கூடாது என்று சொல்றோம், வட்டிக்கு வாங்கி தின்னாதீங்கன்னு சொல்றோம், இப்படி திருமறை குர்ஆனை ஓதி காசு பார்க்காதீங்கன்னு சொல்றோம். இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதா இல்லை நாங்கள் இஷ்டத்துக்கு செய்கிறோமா? கொஞ்சம் ஆய்வு பண்ணணுமா இல்லையா? ஊர் ஊராக சுற்றி கொண்டு மது அடித்து கொண்டு தண்ணி அடித்து கொண்டு புகைப்பிடித்து கொண்டிருந்த இளைஞர் சமுதாயம், இளைஞர் பட்டாலும் இப்போ இரத்த தானம் கொடுக்கக்கூடிய சமுதாயமாக மாறி வருகிறதே. கடந்த 9 வருடமாக இரத்த தானத்தில் தமிழகத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் முதலிடத்தில் இருக்கின்றது. எப்படி முதலிடம் வருது? எல்லா சினிமா தியேட்டருக்கும் அந்த டாஸ்மாக் கடைக்கும் போயிட்டு இருந்தவர்கள் எல்லாம் திருந்தி இப்ப அந்த இளைஞர் பட்டாளம் இப்ப இரத்த தானம் கொடுக்கக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளமாக உருவானதனுடைய விளைவு இப்ப எல்லாம் வரிசையில் நிக்கிறாங்க. அப்படி இரத்த தானம் கொடுக்கறதுனால இது சின்ன சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம் என்பது தமிழகத்தில் இருக்கிறதுல சின்ன சிறுபான்மை சமுதாயம். அந்த சிறுபான்மை சமுதாயத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் என்பது அதுல இன்னும் சிறுசு, ரொம்ப சிறுசு. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜமாத்து ரத்தம் கொடு, யார் எங்க எந்த பிரச்சனை, ஏதாவது ஒரு ஆக்சிடென்டா சென்னையில் பாருங்க, சென்னையில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னா ஆக்சிடென்ட் ஆன மறுகணமே அடி போன தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்துக்கு என்று சொல்கின்றார்களா இல்லையா? தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்துக்காரன் தானே ரத்தம் கொடுப்பான் அவனுக்கு. இன்னும் சொல்ல போனா இவனுடைய ரத்தம் தான் பியூரான ரத்தமாக இருக்கும், தண்ணி அடிக்க மாட்டான், சிகரெட் அடிக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஆளை கூட்டிடுவான்னு சொல்றார்களா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கி இருக்கின்றோம். இதனால ஏதாவது தீவிரவாத செயல்களை செய்கின்றோமா? ஒன்றும் கிடையாது. மனித நேயத்தை போதிக்கக்கூடிய வகையில இரத்த தானத்தை சொல்லி இலவச இரத்த தான முகாம்களை நடத்தி மருத்துவ முகாம்களை நடத்தி ஃபித்ரான்னா என்னன்னு தெரிஞ்சுச்சா? முதல்ல எப்படி இருந்துச்சு இந்த சமுதாயம்? ஃபித்ரான்னு வசூல் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க? பெருநாட்டையை கொண்டு போய் அஜர்த்து கையில் கொண்டு போய் கொடுப்பாங்க. அஜர்த்து அள்ளி அள்ளி வாயை போட்டு பெரிய மூடையாக கட்டி கொண்டு போவாங்க. இப்போ ஏழைகளுக்கு கொண்டு போய் அந்த பெருநாள் தினத்தன்றைக்கு உணவும் அவர்கள் அந்த பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுறதற்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்குறோமா இல்லையாங்க? இதனால மைனஸா பிளஸ்ஸா? இதனால 4 பேர் வயிறு நிறைய சாப்பிடுகின்றார்களே, அதை நீங்க கவனிக்க மாட்டீங்களா? அதை ஆய்வு பண்ண மாட்டீங்களா? அதே மாதிரி குர்பானி இறைச்சியை இப்பொழுது அப்படி கிலோ கணக்கில் ஆயிரக்கணக்கான கிலோக்கள் கொண்டு போய் ஏழைகள் பசியாறுவதற்காக கொண்டு போய் கொடுக்கிறோமே. இப்படிப்பட்ட வேலைகளை செய்தீர்களா? நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இதை உங்களுடைய நெஞ்சத்தை தொட்டு கேட்டு பாருங்க. உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமா நீங்க நடக்காதீங்க. இவங்க செய்யறாங்க, இவங்களையே நாம எதுக்குறோம் என்று சொல்லி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்துக்காரங்களை நம்ம ஏன் எதுக்குறோம்? ஒரு 10 நிமிஷம் தனியா உட்காந்து ஆய்வு பண்ணுங்க. நாங்க எப்படி என்ன பண்ணிட்டோம்? விபச்சாரம் பண்ணி பொம்பளைகளை கையை பிடிச்சி எடுத்து பொம்பளை பிடிக்கத்தனம் பண்ணி தண்ணி அடிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இது போன்ற சேட்டைகளை செய்தோமா? அல்லது இரத்த தானத்தை செஞ்சு மனிதநேய பணிகளை செஞ்சு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் வரதட்சணை வாங்கக்கூடாது, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று செய்கின்றோமா? இதெல்லாம் ஆய்வு பண்ணி பாருங்க. இதில் வச்சு இந்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தை நாங்கள் வச்சு நடத்துகிறோமே, இதை நாங்கள் ஏதாவது டெவலப் ஆகிறதுக்காக செய்கிறோம். அதையும் யோசனை பண்ணணுமா இல்லையா? நாங்கள் என்ன செய்கிறோம்? இதை வச்சு நாங்கள் பெரிய அளவுக்கு எம்எல்ஏ எம்பி சீட் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமா? நாங்கள் அரசியலே போட்டியிடக்கூடிய ஒரு இயக்கம் கிடையாது.
அரசியல்வாதிகள் பின்னாடி நாங்கள் அலைய மாட்டோம், எங்களுக்கு வந்து பொறுப்புலாம் தேவையில்லை, அதை நாங்களே சட்டமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். மாநில நிர்வாகிகள் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க 2 தடவைக்கு மேலே தொடர்ச்சியாக வரக்கூடாது போ, அதே மாதிரி சின்ன பொறுப்பில் இருக்கக்கூடியவர் 3 தடவைக்கு மேலே தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது போ என்று சொல்லி இப்படி வந்து நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அங்கே அன்பளிப்பு வாங்கக்கூடாது, அரசியல்வாதிகிட்ட பணம் வாங்கக்கூடாது, வெளிநாடு போனால் யார்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது, இப்படி வந்து இந்த அளவுக்கு பியூராக இருக்கின்றோம் என்றால் இதெல்லாம் எதுக்காக செய்யணும்? படைச்ச ரப்புட்ட நாங்கள் பதில் சொல்ல வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். மறுமை என்று ஒன்று இருக்கின்றது, அந்த மறுமையை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் கேட்பானே, அப்படி கேட்கும் பொழுது அந்த படைத்த நாயனிடத்தில் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இத்தகைய செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கோமே. அப்படிதான் சொல்றோமே ஒழிய இதுல வந்து இந்த தலைவர் எங்களுக்கு பிடிக்கல, இந்த ஜமாத்து நிர்வாகிகளை பிடிக்கல, எங்களுக்கு என்ன உங்களுடைய பள்ளிவாசலை விட்டுட்டு நாங்க தனியா வந்து பள்ளி கட்டிட்டு தொழுகணும்னு எங்களுக்கு என்ன தேவை இருக்கு? உங்க பள்ளிவாசல் நல்லபடியா நல்லா அழகா வந்து நிறைய சொகுசு வசதி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க. இங்க உள்ள பள்ளிவாசல்ல வந்து பாத்தீங்கன்னா கீரை கொட்டையும் எல்லாம் வந்து தகரட் செட்டு மாதிரி தான் இருக்கு. அடிக்கிற வெயில்ல அவ்வளவு கபாபன்னு எரியக்கூடிய இடத்துல வந்து உட்கார்ந்து தொழுதுகிட்டு இருக்கோம். ஏன் எங்களுக்கு ஆசையா? எங்களுக்கு இப்படி இருக்கணுன்றதை நாங்க விரும்புறோமா? நீங்க கரெக்டா இருந்தா நாங்க ஏன் தனியா பள்ளிவாசல் கட்டுறோம்? அதுல சில பேர் கேள்வி கேட்டாங்க, நாங்க தான் எல்லாத்தையும் அனுமதிக்கிறோம்ல, நாங்க ஏன் தனியா போனோம்? நீங்க அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொல்வதை போன்று நீங்கள் சொன்னீர்களே ஆனால், அந்த இணை வைப்பு இல்லாமல் இருந்தீர்களே ஆனால், இணை வைப்பு செய்யாமல் இருப்பீர்களே ஆனால், தர்காவை ஒழிப்பீர்களே ஆனால், மௌலுது கூடாதுன்னு சொல்வீர்களே ஆனால், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் செய்வீர்களே ஆனால், உங்களுக்கு கீழே நாங்க இருக்க தயார், நாங்க உங்களுக்கு கீழே இருந்து பணியாற்ற வருகின்றோம், தயாராக இருக்கின்றோம். அதுல பல கேள்வி கேட்கறாங்களாம், வரதட்சணை வாங்குற கல்யாணத்துக்கு ஏன் நீங்க வரமாட்டீங்க? இது நியாயமா? நாங்க கேட்க வேண்டிய கேள்வி இது. உங்களை பார்த்து நீங்க எப்ப போறீங்க அந்த கல்யாணத்துக்கு? வரதட்சணை வாங்கி அடுத்து பெண் வீட்டினுடைய அந்த வயிற்றுலையும் வாயிலையும் அடித்து விட்டு ஒரு பொண்ணுக்கு வந்து வரதட்சணை வாங்கி கல்யாணம், வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்றான்னா அந்த பெண்ணை பத்தவன் எவ்வளவு அல்லல் படுறான்னு தெரியுமா அவங்களுக்கு? அவன் கேட்கக்கூடிய அந்த மணமகன் கேட்கக்கூடிய 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 50 பவுன், 20 பவுனை பிச்சை எடுக்கிறான். போய் பள்ளிவாசலா ஏறலாம், பிச்சை எடுத்து பிச்சை காசை வாங்கி மணமகனுக்கு வரதட்சணையா கொடுக்குறான். அவனுடைய வயிற்றுச்சல போய் எங்களை உள்ள சொல்றீங்களா? நாங்க போய் அங்கே மூக்கு முட்டை பிரியாணி தின்னோம்னா மனிதனே இருக்கா? எங்களுடைய உள்ளத்துல மனிதனே இருக்கா? இப்படி அநியாயம் பண்ணி வரதட்சணை வாங்கி இவ்வளவு கொடுமைகளை செய்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணுவான். அவர்களுடைய கல்யாணத்துல போய் நம்ம மூக்கு முட்டை பிரியாணி தின்னு சொல்றீங்களா? அல்லாஹ்க்கு பயப்பட வேணாமா? அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? இந்த மாதிரியான வேலையை நீ செய்யாத. வகத் நஸல அலைக்கும் ஃபில் கிதாபி அன் இதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி ஃபயக்ஃபரு பிஹா வயஸ்தஹ்ஸு பிஹா ஃபலா தகூது மஅஹும். அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் மறுத்து கேலி செய்யப்படக்கூடிய சபையில நீ போய் அமராத, நீ உட்காராத. அப்படி நீ போய் உட்காருவேயானால் இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், நீ அவனு ஒண்ணு. வரதட்சணை வாங்கணும் நீ ஒண்ணு. வரதட்சணை வாங்கி நடத்தக்கூடிய திருமணத்தை நடத்துபவனும் அதுல போய் உட்கார்ந்து திம்பவனும் ஒண்ணு அல்லாஹ்வுடைய பார்வையில. அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் போகாம இருக்கிறோம். எங்களுக்கு பிரியாணி பிடிக்கலன்னா நாங்க வராம இருக்கல. பிரியாணி உங்களை விட நாங்க நிறைய சாப்பிடுவோம், உங்களோட நாங்க நல்லா கிண்டவும் செய்வோம், நல்லா சாப்பிடவும் செய்வோம். நாங்க வேணான்னு விழுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். காது குத்து, மூக்கு குத்து, பூ புனித நீராட்டு விழா, வளகாப்பு, சுன்னத்து கல்யாணம், இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தரல. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத இது போன்ற செயல்பாடுகளை செய்யக்கூடாது. அதனாலதான் வெறுத்து ஒதுக்குறோமா? இல்ல உங்களோட சண்டை உடனே எங்களுக்கு என்ன தேவையா? நல்லபடியா சேர்ந்து இருக்கிறதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் வாருங்கள், எல்லாரும் ஒன்றாக இணைந்து செயலாற்றுவோம். ஒன்றாக ஒற்றுமையாக இந்த உலகத்தில் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் ஒன்றிணைந்து ஒன்றாக சேர்ந்து பணியாற்றி ஒன்னா சேர்ந்து சொர்க்கத்துக்கு போவோம்னு கூப்பிடுறோம். சரியா? இதனால வந்து யாருக்கும் வந்து எந்த விதமான காழ்ப்புணர்வு தனிப்பட்ட ரீதியிலையோ எல்லாம் வந்து அண்ணன் தம்பிகளாகத்தான் இருக்கின்றோம். இதுல வந்து யாருக்கும் யார் மேலும் எந்த வஞ்சமும் கிடையாது, எந்த வெறுப்பும் கிடையாது, எந்த காழ்ப்புணர்வும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு பயந்து நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்து வருகின்றோம். இதுல வந்து இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டங்களையும் நிகழ்ச்சியும் நடத்திக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்திலேயாவது ஏதாவது இவர் வந்து இந்த மாதிரி பொதுக்கூட்டத்தில் வந்த ஒரு நபர் இப்படி கள்ள கொண்டே எரிஞ்சிட்டாரு, ஒரு 75 கேஸ் காட்ட முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு வந்து ராணுவ படை மாதிரி நிர்வாகிகளை உருவாக்கி வச்சிருக்கிறோம், உறுப்பினர்களை உருவாக்கி வச்சிருக்கிறோம். இந்த பெண்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க.
எந்த பொதுக்கூட்டத்துக்கு இப்படியா வருவாங்களா? எல்லாம் வந்து பிரியாணி பொட்டணமும் கொடுத்தா தான் வருவார்கள். ஒவ்வொரு கூட்டம் அப்படிதான் வரும். ஆனால் இங்கே வரக்கூடியவர்கள் தியாகம் செய்து வருகின்றார்கள். உங்கள்கிட்ட வசூல் வேற பண்றோம், வாலி வசூல் வேற பண்ணி நீங்க காசு கொடுத்துட்டு போறீங்க. நமக்கு கிடையாது, இங்க உள்ள நிர்வாகிகளுக்கு கிடையாது. இது போன்ற சேரு, மைக்கு, இந்த மாதிரி வீடியோ, இது போன்ற செலவினங்களுக்காக கொடுத்துட்டு போறீங்க. நாங்க நயா பைசா வாங்க போறது இல்லை. இதுதான் எங்களுடைய ஜமாத்தினுடைய நிலைப்பாடு. இந்த ஜமாத்தை பத்தி உங்களுக்கு தெரியாட்டினா, ஜெயலலிதா முதலமைச்சர் இப்ப சொன்னாங்களா இல்லையா, இந்த ஜமாத் என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 7.5 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட ஒரு இயக்கம் என்று சொன்னார்களே. அப்படி இருந்தும் கூட எங்களுக்கு ஹெட்வெயிட்லாம் வராது, கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டோம். என்னடா இது, வா காசு கொடு என்று சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு பிரிக்கிற வேலை ஏதாவது செய்யறோமா? ஒரு ஆளை காட்ட முடியுமா? அப்படி இந்த மாதிரி வந்து இயக்கத்தினுடைய பேரை வைத்துக்கொண்டு இப்படி கட்ட பஞ்சாயத்து பேசி இவர் வந்து இப்படி ஒரு 5000 ரூபா வாங்கிட்டாரு, 1000 ரூபா வாங்கிட்டாரு, 500 ரூபா வாங்கிட்டாருன்னு ஒரு நபரை காட்ட முடியுமா? முடியாது. அப்ப இந்த மாதிரி வந்து எங்களுடைய வாழ்க்கையை வந்து அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து இருக்கின்றோம். அதை நீங்க கவனத்தில் கொள்ளுங்க. எங்களோட நீங்க சண்டை போடுறதுக்கு எந்த நியாயமும் கிடையாது. நீங்க எங்களோட சண்டை போடுறதுன்றது எங்களோட சண்டை போடுறது கிடையாது. படைச்ச ரப்புக்கு எதிராக நீங்கள் சண்டையிடுவது, அந்த படைத்த இறைவனுடைய தூதருக்கு எதிராக நீங்கள் சண்டையிடுவது, இதுக்கு நீங்க மறுமைக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாயிதாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹ்